வெளியே எங்கேயும் போக வேண்டிய வேலை கிடையாது. அது போதும் நமக்கு. மனவாட்டிக்கு போதுமானதெல்லாம் தேவன் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. போதும். சலிப்பு ஜீவ புஸ்தகம் கடந்த வாரத்தில் என்னுடைய சபையில அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன். எவ்வளவு தூரம் அது கூட முடிக்க முடியல, இதுவும் முடிக்க முடியாது. கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை மூவ் பண்ணலான்னு மூவ் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்க்கிறோம், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமா தள்ளுவதில்லை என்று சொன்னான். அவன் தேவன் தள்ள மாட்டான். பிதாவினோட இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான். தேவனோட இழுத்துக் கொண்டாத வழியில் அவர் இடத்துல வர முடியாது. தேவன் தான் நம்மை தேடி வந்தார். தேவன் நம்மை தேடி வந்து நம்மளை இழுத்துக் கொண்டார். அவருடைய அன்பு நம்மளை இழுத்துக் கொண்டது. உலக பாட்டுல 1:4 பார்க்கும்போது அவர் நம்மை நேசித்தார், தேவன் நம்மை நேசித்தார். வாசிக்கும்படியாக கேட்கிறேன். உன்னத பாட்டு சிரிச்சு வச்சிருக்கீங்களா பிரதர்? என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறையில் அழைத்துக் கொண்டு வந்தார். ராஜா நம்மை அழைத்தாரையா? ராஜா நம்மை இழுத்தார். தேவன் நம்மை இழுத்தபடியால் நாம் அவர் பின்னே ஓடி வந்தோம். ராஜா நம்மை அழைத்தார், நாம் ஓடி வந்திருக்கோம். அவருடைய நேசம் படிக்கிற நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து நம்ம பாடணும். தேவ சமூகத்துல பாடி களி கூர்ந்தோம், ஜெபித்தோம். பாட்டுல நாம் மகிழ்ந்து களி கூர்ந்தோம். அவருடைய அன்பு திராட்சை ரட்சத்தை பார்க்கிறோம். படிக்கிறது உமது நேசத்தை நினைப்போம். அவருடைய நேசம் அளவில்லாதது. திராட்சை ரசத்தை பார்க்கிறோம், திராட்சை ரட்சத்தை பார்க்கிறோம். நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், உத்தமர்கள் உன்னை நேசிக்கிறார்கள். மனவாட்டி உன்னை நேசிப்பார், ராஜாவை நேசிப்பார் மனவாட்டி. அந்த வெளிப்பாடு நான் பெற்ற வெளிப்பாடு சாதாரண வெளிப்பாடு அல்ல. எந்த காலத்திலும் எந்த தீர்க்கதரிசிக்கு கிடைக்காத வெளிப்பாட்டை தேவன் இந்த கடைசி நாளில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி நமக்கு அந்த வெளிப்பாட்டு கொடுத்திருக்கிறார். மனவாட்டி ராஜா நம்மை அழைத்தார், அவர் நம்மை இழுத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை இழுத்தார் அவர். ஆம், தேவன் நல்ல தேவன். அவருடைய அன்பு பெரியது. நம்ம எங்க இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். தேவன் நம்மை இழுத்தார். சேத்துல இருந்தோம், குழியில இருந்தோம், தேவன் நம்மை தூக்கி எடுத்தார். வேற யாரும் இல்லை, தேவன். தேவன் தான் நம்மளை சந்தித்தார். அனாதி தீர்மானம். அவருடைய அனாதி சிநேகித்த தேவன். அவருடைய அன்பு உன்னை இழுத்தது. ஒன்றுமே இல்லை. அன்பின் கையினால் உன்னை இழுத்தார். அன்பு காட்டி இழுத்தார். உன்னை நேசித்தவர் யாருமே இல்லை. தேவனுடைய அன்பு உன்னை இழுத்தது. அவருடைய அனாதி தீர்மானம் உன்னை இழுத்தது. வேறு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நல்லவர், நல்லவர். சொல்றார், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த 6:14 நம்ம பார்க்கிற போது யோவான் 6 பிதாவும் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களை தேவன் இழந்து போகவே மாட்டார், இழந்து போக மாட்டார். அவர் இழந்து போகவே மாட்டார். சொல்றார், ஆர்மனியர் ஒரு கொள்கை உள்ள உபதேச கொள்கை உள்ளவர். அவங்களை குறித்து சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறுவார்கள். யார் பேரையும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவதில்லை என்று அவங்க நினைக்கிறார். அப்படி அல்ல. சொல்றார், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் நித்திய ஜீவனை பெறுவாங்க. யார் பேரும் தேவன் கிறுக்கி போடுவதில்லைன்னு சொல்லி அவங்க
தவறு. எல்லாரும் ரட்சிக்கப்படுறது இல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர் ரட்சிக்கப்படுவார். முன்குறிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படுவார். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களுக்காகவே கிறிஸ்து இறங்கி வந்து மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தார். அவர் தான் நம்மளை மீட்டெடுத்தார். இன்னைக்கு எவ்வளவு பேர் கேட்கலாம், இந்த சுவிசேஷ சத்தத்தை கேட்கலாம், அதனால அவங்களால ரட்சிக்கப்பட முடியாது. எல்லாருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் அந்த வேத வசனத்தை கொடுக்கும். அதனால தான் அவர் இழுத்தார். தெரிந்து கொள்ளப்பட்டவர் பின்ன ஓடி வந்தார். தேவனுடைய கரம். அதனால முன்னறிவு, அவருடைய முன்னறிவு, யார் ரட்சிக்கப்பட வேண்டும், யார் இணைக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு மறைவானதே ஒன்றும் இல்லை. யார் எந்த இடத்துல விழுந்து போவான்னு அவருக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யார் உறுதியா இருப்பான்னு அவருக்கு தெரியும். யார் அடிமலை அந்த ரத்தம் அடிச்சு விட்டு பின்பற்றுவான் என்று அவருக்கு தெரியும். யார் கடிச்சு விட்டு உறுதியா இருப்பான் என்று அவருக்கு தெரியும். அவன் தேவன். அவர் எல்லாம் அறிந்தவர். ஒரு கொசு அதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் என்று அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் அல்ல. அவர் எல்லாம் அறிந்தவர். அதனால இன்னொருத்தர் நினைக்கிறாங்க, இல்ல இல்ல எல்லாம் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்து ஜெயம் கொண்டதால் அவங்க பேரெல்லாம் கிழிக்க மாட்டாங்க என்று நினைக்கலாம். அது கால்வினிஸ்ட் கொள்கின்ற அவங்க வேதத்தை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். சொல்றாரு, நான் கூட கால்வினிஸ்டா இருக்க விரும்புகிறேன். அவருடைய ஒரு கொள்கை சொல்றாரு. ஆனா விசுவாசத்தை ஜெயம் கொண்டாலும் கிழிக்கப்படும். கர்த்தர் சொல்ற அநேக வேறு சொல்றாங்க. இன்னொரு குரூப் சொல்லும், ஒருவன் மறுபடியும் பிறக்கும்போது கர்த்தர் அவருடைய பேரை ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதுகிறார் என்றும், ஏதாவது ஒரு காரணத்தை நாளே ஏதோ அவர் தவறு செய்யும் போது அவன் பேரை கிறுக்கிறார் என்றும் நினைக்கிறார். அந்த இடம் காலியாயிடும். மறுபடியும் பிறக்கும் போது, ஒரு மறுபடியும் பிறக்கும் போதுதான் எழுதுறாராம். இல்ல ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த பெயர் கிறுக்கப்படும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அந்த இடம் காலியாயிடும் சொல்லி நினைக்கிறாங்க. ஐயா, நான் மறுபடியும் பிறக்கும் போது நம்ம பேர் எழுதப்படல, அப்படி எழுதப்பட்டது இல்ல இல்ல, நம்ம அப்படி எழுதுற தேவன் நம்முடைய பேரை மறுபடியும் பிறக்கும் போது எழுதுற தேவன். உலக தோற்றத்துக்கு முன்னே எழுதப்பட்டது நம்முடைய பேர். ஃபர்ஸ்ட் சீல் 1:33. யாராவது ஜோதியா யாராவது புத்தகத்தை சீல்ஸ் தான் படிக்கலாம். ஏனெனில் ஒரு வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாய் இருந்தால் 130 வெறும் 33 ஃபர்ஸ்ட் சீல் 33. அவருடைய மனவாட்டியுடைய அங்கத்தினர்கள் பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டன. அவருடைய புத்தகத்தில் எழுதிட்டார். ரத்தத்தினால எழுதிட்டார். அதனால அந்த ரத்தத்தில் எழுதப்பட்ட அந்த பேரை எந்த மனிதனால அழிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனை மூடி கொண்டிருந்தது. படிப்பா. ஆனால் அப்பொழுது அது முத்திரைக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது அது முத்திரைக்கப்பட்டது. இப்பொழுதோ அதில் யாருடைய பெயர்கள் உள்ளன என்பதை குறித்த யாவும் வெளிப்படுகின்றது. இப்பொழுது வெளிப்படுகிறது. யார் பெயர் அந்த புத்தகத்தில் இருக்குது இப்பொழுது நாம் வெளிப்படுகிறது. இப்பொழுது அதில் யாருடைய பெயர்கள் உள்ளன என்பதை குறித்த யாவும் வெளிப்படுகிறது. எல்லாமே வெளிப்படும் மகத்தான காரியம். இன்னைக்கு இந்த செய்தி வந்து தேவன் இந்த நாளிலே மல்கியா நாளிலே ஒரு தூதனை அனுப்பி நம் பேர் எங்க இருக்குது நம்ம காட்டார். தீர்க்கதரிசி அவருடைய ஸ்தானத்தை அவருடைய பேரை கண்டார். எங்க கண்டார்? எதுல கண்டார்? மல்கியா 4:5 நான் தான் எலியாவின் ஆவி பெற்ற ஒரு தூதன் வருவார் சொல்லித்தான் எழுதிருக்கு. அது வில்லிய மரியன் பிரணாமம் எழுதியிருக்கிறார். அவர் பேர் அங்க கண்டுங்க. எதுல கண்டுகிறார்? வேதத்துல கண்டுகிறார். மல்கியா 4:5 கண்டுகிறார். வெளி 10:6 படிங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் வருவதற்கு முன்னே நான் உங்களுக்கு எலியாவுடைய இருதயத்தை வெளி 10
வெளி 16 படிக்கும். இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது. ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளும் பூமியையும் அதில் உள்ளவைகளும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளும் சிருஷ்டித்தரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறோர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அந்த தீர்க்கதரிசி வருவார். அந்த தீர்க்கதரிசி வந்து இதனுடைய எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய பேரை அந்த கண்டு கொண்டார். கண்டு கொண்டார். நம்ம பேரை பார்த்தோமா? அவர் பேரை அவர் பார்த்து நம்ம பேரை பார்த்தோமா? ஏசாயா 53 படிக்கிறார் தீர்க்கதரிசி. நம்முடைய நிருபத்தும் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தும் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கின தீர்ப்பு அவர் மேல வந்தது. ஐயா, உன் பேரை வச்சு வாசிக்கிறார் தீர்க்கதரிசி. உன் பேரை வச்சு வாசிக்கல. தேவன பேரை அங்க வச்சிருக்கேன். பாத்தியா உன் பேரை? நம்முடைய மீது மொத்தம் காயம். யாருடைய மீது மொத்தம்? பிரான்சைஸ் மீது மொத்தம். நீ ஒருத்தர் தான் படிக்கணும். உன் பேரை அங்க பார்க்கணும். உனக்காக அவர் செலுத்திட்டாரு. அவனுக்காக அவர் காயப்பட்டாரு. நீ சமாதானமா இருக்க, நீ சந்தோஷமா இருக்க. ஐயா, உனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் செய்து முடிச்சிட்டார். உன் பேர் அதில் எழுதிட்டார். மணவாட்டியினுடைய பேர் அதில் எழுதிட்டார். 22 வாசி. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். தாகமாய் இருக்கிற வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொண்ட கடவன். யாரு? ஆவியானவர் பேசுகிறார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார். தாகமுள்ளவன் வருவார். மணவாட்டி வந்தவன் அந்த ஆவியானவர் சத்தத்துக்கு. கிறிஸ்துவுடைய மணவாட்டி அந்த ஆவியானவர் சத்தத்துக்கு வந்தவன். விருப்பம் உள்ளவன் வர கடவன். பிரணாம் எழுதிங்க இல்லையா? பிரணாம் வரவில்லை. மணவாட்டி நீ கண்டுக்கினியா? நான் தான் அந்த மணவாட்டி. நீ கண்டுக்கினியா? நீ கண்டுக்கிட்ட இடத்துல நான் தான் அந்த மணவாட்டி. ஆவியானவர் இந்த கடைசி நாள்ல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பேசினார். நான் கண்டுக்கிற பேரை நான் வந்தேன். என் தாகத்தை தீர்ப்பார் தேவன். ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பார். அப்படிதான் அவர் சொன்னார். இலவசம். நமக்கு எல்லாமே இலவசமா கொடுத்தாரு தேவன். நம்ம எது தொட்டு கொடுத்துவாங்க? நம்முடைய ரட்சிப்பு இலவசம், நம்முடைய சுகம் இலவசம், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே இலவசம். கிருபையால பெற்றோம். கிருபை நீ மேன்மை பாராட்டவே கூடாது. அதுக்குதான் அவர் அப்படி செய்தாரு. உனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. என் திறமை இல்லை, என் மரணு எல்லாத்தையும் சொல்லுவேன். என் திறமையா, என் மரணு, நீ ஒண்ணுமே இல்லை. நீ ஒண்ணுமே இல்லை என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் செய்தாரு. எல்லாம் நான் தான் உனக்கு. எல்லாமே நான் தான். தேவன் நல்ல தேவன். மறுபடியும் பிறக்கும். நீ பிறக்கும் போது இல்லை, நீ பிறக்கும் போது இப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப இல்ல உன் பேர் எழுதுற. தேவன் எப்ப எழுதிட்டார்? அப்ப எழுதிட்டார். இந்த காலத்துல, இந்த நேரத்துல, இந்த தூதருக்கு இவன் வருவான். அவன் பேர் இதுதான். அவனுக்காக தான் ரத்தம் சிந்தினேன்னு சொல்லி எழுதிட்டார். ரத்தத்துல எழுதிட்டார் தேவனத. எப்படி அழிக்க முடியும்? நீ இன்னும் பாவம் செய்திருந்தாலும் சரி, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாக பாக்கியம். எவனுடைய மீறுதலை கர்த்தர் என்ன இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். தேவன் எழுதிட்டாங்க பேர். சொல்ற காணக்கூடாது. என்ன செய்யல 388 சொல்ற காணக்கூடாத புஸ்தகம் 308 அதோ ஜீவ புஸ்தகத்தில் உங்க பெயர் சொல்ற. ஜீவ புஸ்தகம் என்பது தேவனுடைய வார்த்தை. நல்லா கவனிங்க. ஜீவ புஸ்தகம் என்பது தேவனுடைய வார்த்தை.
பேரை எங்க பார்க்கணும்? வேதாகமத்துல நீ பார்க்கணும். ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு உன்னை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் காணப்படுகிறது. அந்த வார்த்தை உறுதிப்படுத்தலாமா? இருக்கும். சபை அதை உறுதிப்படுத்தலாமா? போதும். அது பிழையின்றி மல்கியா நான் சொல்றேன், வேத வசனத்தை பிழையின்றி பரிபூர்ணமாக உறுதிப்படுத்தி இதுதான் அது என்று காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அதை செய்தார். எதிரே அது வைத்தார்? வேதாகமத்தில், ஜீவ புஸ்தகத்தில். என்ன புஸ்தகம் அது? ஜீவ புஸ்தகம். இன்னும் சொல்ல போனா அது மீட்பின் புஸ்தகம். அது மீட்பின் புஸ்தகம். 7வது முத்திரை 244. நான் நிறைய கடந்து போறேன். 7வது முத்திரை 244. மீட்பின் புஸ்தகத்தில் காணப்பட்ட 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வானத்தின் எல்லா சேனைகளும் அரை மணி நேரம் அளவு அமைதலாய் இருந்தனர். அரை மணி நேரம் சைலன்ஸ். சற்று யோசித்து பாருங்க. மீட்பின் புஸ்தகத்தில் காணப்பட்ட எது மீட்பின் புஸ்தகம்? இந்த வேதாகமம் தான் மீட்பின் புஸ்தகம். இந்த வேதாகமம் தான் ஜீவ புஸ்தகம். இந்த மீட்பின் புஸ்தகத்தில் காணப்பட்ட 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது 8:1 வெளி 8:1 படிங்க. எங்க எது இருக்குது பாருங்க. இந்த 8:1 வெளிப்படுத்துங்க. 8:1 அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பாத்தீங்களா? இப்ப மீட்பின் புஸ்தகத்துல எதை பார்க்கற? 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் போதும். அப்ப மீட்பின் புஸ்தகத்தில் காணப்பட்ட இந்த 7ஆம் முத்திரையை தேவன் உடைத்த போது எல்லா ரகசியமும் நமக்கு வெளி வந்துருச்சு. எல்லா இந்த புத்தகத்துல இருந்து எல்லா வெளிப்பாடையும் தேவன் நமக்கு கொடுத்துட்டாங்க. எதனா குழப்பம் இருக்கா? இதுதான் இருந்தது. 7ஆம் முத்திரை மறைச்சு வச்சிருங்க. 7ஆம் முத்திரை திறந்த போது அந்த எல்லாமே முதலாம் சபை காலத்துல என்ன நடந்தது, 2ஆம் முத்திரை என்ன, 3ஆம் முத்திரை என்ன, எல்லா முத்திரையினுடைய வெளிப்பாடையும் தேவன் நமக்கு கொடுத்துட்டார். மீட்பின் புஸ்தகத்துல காணப்பட்ட 7ஆம் முத்திரை எதுல இருந்தது? அப்படியே இது புஸ்தகம் என்ன? இது மீட்பின் புஸ்தகம். இது ஜீவ புஸ்தகம். அப்படியானால் நாம் இந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு முழு வெளிப்பாட்டை, புத்தகத்துடைய முழு வெளிப்பாட்டை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு காலத்தில் அது மூடப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த வெளிப்பாடு வந்ததுனால அது திறக்கப்பட்ட புஸ்தகமாக. இது இனி ரகசியம் அடைக்க புஸ்தகம் அல்ல. இனிமேல் இது ரகசியம் அடைக்கும் அல்ல, முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் அல்ல, இதுவும் திறக்கப்பட்டாச்சு. வெளிப்பாடு வந்துச்சு. அந்த செய்தியில தேவன் நல்ல தேவன். மீட்பின் புஸ்தகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் சொல்றாங்க, உங்கள் பெயர் எப்போதாவது ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருந்தா? எப்போதாவது ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டது? எப்போது எழுதப்பட்டது? சென்ற எழுப்புதல் கூட்டத்துல, இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நடந்த கூட்டத்துல அவங்க பேர் எழுதப்பட்டது? இல்ல இல்ல இல்ல, அது உலக தோட்டத்துக்கு முன்னே தேவன் நம்ம பேரை எழுதிட்டாருங்க. வேதாகமத்துல மீட்பின் புஸ்தகத்துல தேவன் நம்ம பேரை எழுதிட்டார். ஆமென். ஹalleluya. என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனுக்கு 1ஆம் முத்திரை 112 கொஞ்சம் எடுத்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆராயலனா ரொம்ப குழப்பம் வரும். ஜீவ புஸ்தகம் என்பது ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் என்பது வித்தியாசமான புத்தகங்கள் என்று நினைக்கிறாங்க. இது ஜீவ புஸ்தகம் இல்ல ஆட்டுக்குட்டியான புஸ்தகம், மீட்பின் புஸ்தகம், இப்படி இதெல்லாம் வித்தியாசமான புஸ்தகம் சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. இது சொல்றாரு என்பது வித்தியாசமான புத்தகம் என்று வேறு சிலர் கூறுகின்றனர். ஒரு வசனத்தை ஆழமாக நீங்கள் சிந்திக்காவிடில் அது வெவ்வேறு அர்த்தங்களை கொடுத்துரும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நித்திய ஜீவனுக்கன்று சொல்ற, நித்திய ஜீவனுக்கன்று, நித்திய ஜீவனை பெறுவதற்கென்று அளிக்கப்பட்ட தருணத்தை ஆதாயப்படுத்திக் கொண்ட ஒரு பேர் மட்டும் இல்ல, அவங்க பெரிய
சொல்றாரு, மருத்துவர்களின் பெயரையும் எழுதுறாரு அந்த புஸ்தகத்துல. அந்த ஜீவ புஸ்தகத்துல இல்லப்பா, அந்த ஜீவ புஸ்தகத்துல எப்படிப்பா அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க? மருத்துவ பாரு, அவங்க பேரெல்லாம் எழுதுங்க. யூதாஸ் பேர் யாரு? எங்க இருந்தது? ஜீவ புஸ்தகத்துல தான் இருந்தது யூதாஸ் பேர். மத்தனே இயேசுவை காட்டி கொடுத்தாங்க, பணத்துக்காக ஆதிக்கத்துக்காக காட்டி கொடுத்தாங்க. 112 படி, உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் நம்ம நினைக்கிறோம், என் பேர் ஜீவ புஸ்தகத்துல வந்துச்சு, பைபிள்ல இருக்குது என் பேரு, நான் பார்த்துட்டேன், ஆமா எல்லாம் சரியா இருக்கும், எல்லாம் சரியா இருக்கிறது என்கிறார்கள். இல்லையா, யூதாஸ் காரியத்தின் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் பேரு? யூதாஸ் காரியத்தின் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்தது. இது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நினைக்கிறீங்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இயேசு சீசர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும், பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும், குஷ்டரோகிகளை குணமாக்கவும், மரித்தோரை உயிர்ப்பிக்கவும் அதிகாரம் கொடுத்தார். அவர்களில் யூதாஸ் காரியத்தும் ஒருவனாவான். அதுல யூதாசும் ஒருவனாவான். அவர்கள் பிசாசுகளை துரத்தி, யூதாஸ் என்ன தவ சொல்றாரு? பிசாசுடைய குமாரன். ஆனா அவன் பேர் கூட இருந்துச்சு, யூதாஸ் பிசாசுடைய குமாரன். பிசாசான யூதாஸ் தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் ஊழியத்தை இழந்து, பாத்தீங்களா? யார் ஊழியத்தை? பரிசுத்த ஆவியின் ஊழியத்தை பிசாசானவனாகிய யூதாஸ் தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் ஊழியத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டு தனக்குரிய இடத்திற்கு சென்றார். அவன் போயிட்டா, பரிசுத்த ஆவியை வரும் வரைக்கும் காத்திருக்க முடியல. அவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் உண்டாயிருந்து, பாத்தீங்களா? அவன் பேரு பின்னர் அகற்றப்பட்டது. படிப்பா. அவர்கள் பிசாசுகளை துரத்தி அற்புதங்களை செய்து திரும்பி வந்து அவரிடம், ஆண்டவரே, பிசாசுகளை எங்களுக்கு கீழ்ப்படிகின்றன. எல்லா பிசாசுகளுக்கும் கீழ்ப்படியுது ஆண்டவரே. அதற்கு நீ சொன்னபடியே நடக்குது ஆண்டவரே. நாங்க பிசாசை துரத்துறோம் ஆண்டவரே. சத்து போனவன உயிரை எழுப்பிட ஆண்டவரே. எல்லா அற்புத அடையாளம் செய்த ஆண்டவரே. சந்தோஷப்பட்டு வந்து சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து. அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதால் நீங்கள் சந்தோஷப்படாமல், நீ அதுக்காக சந்தோஷப்படாத. பேய் ஓடுதுன்றதுக்காக நீ சந்தோஷப்படாத. செத்து போனவனை எழுப்பினதுக்காக சந்தோஷப்படாத. பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே உன் பேர் எழுதியதுக்காக சந்தோஷப்படுகிறார். உன் பேர் இருந்தா கூட கிறுக்கப்படும், ஜாகிரதையா இருக்கணும். கடைசியில் அப்படிவா, யூதாசும் அவர்களில் ஒருவனாய் இருந்தான். ஆனால் என்ன நேர்ந்தது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியை பெற வேண்டிய சமயம் வந்தபோது யூதாஸ் தன் உண்மையான ரூபத்தை காண்பித்தான். அவனும் நியாய தீர்ப்பில் இருப்பான். ஏன் உண்மையான ரூபத்தை காட்டிட்டான்? பணத்துக்காகவோ ஆதிக்கத்துக்காகவோ அந்த வார்த்தையாளரை புறக்கணித்தார். யூதாஸ் ஆவியது கிறிஸ்துவை மறுதலித்தார், காட்டி கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாவதாக. அவன் பேர் கிறுக்கப்படாது. நியாய தீர்ப்புல நிற்பான். நியாய தீர்ப்புல வந்து பதில் சொல்லணும். ஏன் சொல்லு? இவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியத்தை பெற்ற, சாதாரண ஊழியர் அவன் பெற்ற ஊழியம். ஏதோ பணத்தை மட்டும் வச்சு இல்ல, பெரிய அற்புத அடையாளம் செய்த அந்த ஊழியத்துல தேவன் சொன்னார், செய்தார். போங்க நீங்க சொல்லுங்க, செய்யுங்க செய்தாங்க. ஆனா அவன் என்ன பண்ணான்? கடைசியில அவன் எங்க வந்து நிக்கிறான்? நியாய தீர்ப்புல வந்து நிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஐயா, அது பயங்கரமான இடம். நியாய தீர்ப்பு என்பது பயங்கரமான இடம் சொன்னார். அந்த இடத்துல போக நீங்க விரும்பாதீங்க. இந்த உலகத்துல நீ ஒரு வாளால அறுக்கப்பட்டாலும் சரி, உன்னை துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி, இல்ல வெடிபாம்பு வச்சு உன்னை சாவச்சாலும் சரி, இல்ல அக்கினியில உன்னை போட்டாலும் சரி, அந்த இடத்துக்கு போகாதீங்க. அது நியாய தீர்ப்பான இடத்துக்கு போகாதீங்க. பயங்கரமான இடம். அந்த இடத்தை வாங்கிக்காதீங்க. அங்க போய் நிக்கணும்னு வாங்கிக்காதீங்க. ஆனால் அங்கே நாம் நிற்க கூடாது என்பதற்காக தேவன், அருமையான தேவன், தம்முடைய பிள்ளைகளை காக்கத்தக்கதாக அது பிசாசுக்காக தூதருக்காக ஆயத்தப்படப்பட்ட இடம். அந்த நேரத்தில் நீ நான் போகாது கூடாது என்பதற்காக தேவன் கிருபை பாராட்டினார். யூதாஸ் பேர் அங்க எழுதப்பட்டிருந்தது.
ஆனாலும் அவன் நடக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்தர் சொல்றார், உலக தோற்றத்துக்கு முன்னே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவராக இருக்கிற ஒரு கூட்டமும் உண்டு, ஒரு சாரார் உண்டு. அவர்களுடைய பெயர் எக்காரணத்தை கொண்டு அகற்றப்படுவதில்லை. யாரு அந்த சாரார்? யூதாசை இயேசு தெரிஞ்சு கொண்டாரு, அவனுக்கு இந்த கதி வந்துச்சு, இவ்வளவு பெரிய ஊழியம் செய்தான். ஆனா ஒரு சாராருடைய கூட்டு பேர் மட்டும் எக்காரணத்தை கொண்டு அகற்றப்படுவதில்லை சொல்லுகிறாங்க. யார் அந்த சாரார்? அவன் தான் மனவாட்டி. பாவம் என்பது அவன் இல்லை. தேவன் அவருடைய பாவத்தை எண்ணவே இல்லை. என்னடா உனக்கு தெரியும், நீ பாவிலே, உனக்கு தெரியும் உன் நடுவுல இருக்க, நீ இதெல்லாம் பண்ணனு. ஐயா, தேவனுடைய நடுவு அது இல்லை. தேவனுடைய நடுவு அது இல்லை. அதனால்தான் நீ செய்த பாவத்தெல்லாம் மனது கடலில் போட்டார். அவருக்கு வராது அவன் நாமுங்க. மனைவி என் மகன் இப்படி பாவம் செய்தாலும் அவருக்கு நாம வராது. ஏன்? உன்னை மனது கடலில் போட்டார். மற்றவங்க யாருமே என்ன சொல்ல, அவன் இதை செய்தா, இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, எப்படி பண்ணாரு. ஆனால் நீ முன்குறிக்கப்பட்ட வித்து தேவனிடத்துல வரும்போது அது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்கு அவன் பாவம், அந்த ரத்தத்துல அந்த பாவம் விழும்போது, அந்த வெண்மையாக்கும் திரவத்துல விழும்போது, ஐயா முடிஞ்சு போச்சியா, முடிஞ்சு போச்சு. பழைய பாவலாம் போச்சு. பழைய புருஷன் செத்துட்டான். பழைய புருஷன் செத்துட்டான். சொல்றாரு, இதுவும் கிறிஸ்து காணப்படாத எனக்கு செய்திதான். இப்போ உங்க பேரு சொல்ற நீதிமானாக்கப்படுதல் என்று சொல். நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவில்லை என்னும் அர்த்தம் கொண்டது. நீ ஒருபோதும் அந்த பாவத்தை செய்யல. எப்படிப்பட்ட நிலையில் 228 பேரால் சொல்றேன். ஆமென். நீங்கள் செய்ததாக கருதப்படவில்லை. நீ செய்ததா உங்களுக்கு தெரியும். அது எப்படி செய்யப்படுகிறது? தேவனுடைய மனது என்னும் கடலிலே உங்கள் பழைய புத்தகம், பழைய விவாதம் போடப்பட்டது. இது மறுத்ததாகி தேவனுடைய நினைவுகள் கூட சிறிது கூட இருப்பதாக இல்லை. தேவனுடைய நினைவுகளே இல்லையா? நீ என்ன பண்ண, என்ன பாவம் செய்தன்னு பார்க்க முடியல. உன் பாவத்தை அவர் பார்க்க முடியல. உன் பாவத்தை அவர் பார்க்க முடியுது. அப்ப மறந்து போச்சு. அது அந்த வெண்மையாக்க திரவத்துல உன் பாவம் விழுந்த மாத்திரத்துல அந்த பாவமே இல்லை. அது இன்னும் அது மூல நிலைக்கு திரும்பிச்சு. அதை பார்க்கவே முடியாது. உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்து போறேன். உங்கள் பழைய இணைப்பு தேவனுடைய மனது கடலில் போடப்பட்டு அங்குள்ளது. தொடக்கத்திலே நீங்கள் விவாதம் செய்யவில்லை. மணவாளனாகிய அவர் உங்களிடத்தில் உங்களுக்காக உங்கள் அவமானத்தை தன்மேல் சுமந்தார். நீ பட்ட அவமானத்தை எல்லாம் அவர் தன்மேலே சுமந்தார். அவர் உங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். ஏனெனில் உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் அவருடைய மனவாட்டியில் இருக்க வேண்டும் என்று எப்படி தீர்மானம் பண்ணார்? பார்த்து அவர் நீங்கள் அவருடைய உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் அவருடைய மனவாட்டியில் இருக்க வேண்டும் என்று அவருக்கென்று முன்குறிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் அவ்வாறு உரைக்கிறது. அப்ப எப்படி அவரு ஒரு சாரார் வந்து அவங்க பேரை கிறுக்க முடியாது, எடுக்க முடியாதுன்னு சொன்னானே, அது யார் தெரியுமா? அவன் தான் மனவாட்டி. ஒரு பாகத்துல சொல்ற, என் கூட 2 புஸ்தகம், நான் 2 ஆள் இல்லை. 2 ஆளா? நான் இந்த உலகத்துல வரும்போது என் விபச்சார தாயாகிய ஏவாள் மூலமாக பாவி
ஆனால் தேவனுடைய நித்திய அணுவை தேவன் எனக்குள்ள வச்சிருந்தார். அந்த நித்திய அணு எனக்குள்ள இருந்ததுனால தான் அந்த சத்தத்தை கேட்டபோது நான் உயிரடைந்தேன். நான் இனம் கண்டு கொண்டேன். நான் எங்கிருந்து வந்தால் நான் யார் என்று நான் இனம் கண்டு கொண்டேன். தேவன் நமக்கு நல்லது நமக்கு காண்பித்தார். போதைக்குள்ள நீங்கள் மறுபடியும் பிறந்து இப்போ பழைய காயெல்லாம் போயிடுச்சு. இப்போ உங்களுடைய புதிய இணைப்பு எதிர இருக்கிறத பார்த்தீங்க. பழைய புஸ்தகத்தை போட்ட அதனால்தான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய முடியல. தேவனுடைய வார்த்தையை அவனால் அவிசுவாசிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்க முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றவன் தேவனுடைய எந்த ஒரு வார்த்தையை மறுதலிக்க முடியாது. மறுதலிக்கவே முடியாது. அவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார் பூமியில வந்தபோது மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்தார் வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாளில் வெளிப்பட்டு அற்புதங்களால் அடையாளங்களால் தேவன் தாமே நிரூபிக்கப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு நான் பெற்றிருக்கிற செய்தி தேவனால் நிரூபிக்கப்பட்ட செய்தி. இதை நான் மறுதலிப்போமானால், இந்த வேதாந்தத்தை மறுதலித்தாலும், இந்த முத்திரை செய்தியை மறுதலித்தாலும், எதை நீ மறுதலித்தாலும் ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மனவாட்டி எங்க நிற்பா? கிறிஸ்துவோடு கூட நிற்பா. யாரை நியாயம் தீர்ப்பால்? உலகத்தையே நியாயம் தீர்ப்பா. தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பா. உன் சந்ததியிலே நீ யாராருக்கெல்லாம் சாட்சியா இருந்தாயோ, யாராருக்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தை நீ சொன்னாயோ, நியாயம் தீர்ப்பா. இந்த செய்தியின் மூலமாக நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதனால ரொம்ப ஜாகிரதையா நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்ப வழக்குகளை தீர்த்து கொள்ள நம்மளால முடியல. வழக்காட கோர்ட்டு போறோம். எங்க போனோம்? எது கோர்ட்? எங்க தொடங்குது? தேவனுடைய வீட்டில முதல் தொடங்குது நியாய தீர்ப்பு. எங்க போனோம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். உலகத்தையே நியாயம் தீர்க்க போறோம். நம்மளால தீர்த்து கொள்ள முடியல ஒரு சின்ன வழக்கு. உலகத்தை நியாயம் தீர்க்க போறோம். நம்மளால தீர்த்து கொள்ள முடியல சின்ன சின்ன வழக்குகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ பெற்றிருக்கிற ஸ்தானம் பெரிய ஸ்தானம். நீ ராஜாவோடு பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு வெள்ளாடியும் செம்மறியாடியும் பிரிக்கப்பட்டுள்ளதெல்லாம் நீ நியாயம் தீர்ப்ப. யார் அவங்க? கர்த்தர் சொல்ல உன் பேர் அழிக்க மாட்டேன். உன் பேர் அழியப்படாது. எங்க எழுதிட்டா தெரியுமா? இந்த ஜீவ புஸ்தகத்துல, இந்த மீட்பின் புஸ்தகத்துல யூதாஸ் பேர் வந்தது. உன் பேரை என் பேரை எடுத்தது. ஆனா உன் பேர் மட்டும் அழிக்கப்படல. ஏன்? அங்க சொல்றாரு 399 சபை கால புஸ்தகத்துல. வாசிக்க முடிஞ்சா வாசிக்க. கீழ்ப்பகுதியில் வரும். இவருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் காணப்படும். 399வது பக்கம். நானே படிக்கிறேமா? மனவாட்டி அதுக்கு முன்னாடி சொல்றாரு. மனவாட்டியானவள் அவள் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஆக்கினை தீர்ப்புக்கு வரமாட்டாள். மனவாட்டிக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா மனவாட்டி அங்க இருக்கிறா. அவ பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிட்ட, மறதிகள்ல போட்ட, அவளுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அவன் மனவாட்டி சிங்காசனத்தில் உட்காந்துக்கிறான். சொல்றாரு, அவளுடைய பாவத்தை தேவன் எண்ணாமல் இருப்பதால் அவள் நியாய தீர்க்கப்படவில்லை. அவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார். அவன் வாய்க்கவான். அவள் அவரோடு சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து உலகத்தையும் தேவதூதர்களையும் நியாய தீர்ப்பால். மனவாட்டியாயிருக்கும் மக்களின் பெயர்கள் அனைத்தும். மனவாட்டி இந்த காலத்துல மட்டும் தான் இருக்கிறாளா? பவுல் காலத்துல ஒரு மனவாட்டி இருந்தான். ஒவ்வொரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் மனவாட்டியா இருந்தாங்க. இந்த காலத்துல நாம் தான் மனவாட்டி. சொல்ற மனவாட்டியா இருக்கும் மக்களின் பெயர்கள் அனைத்தும் உலக தோற்றத்துக்கு முன்னே ஜீவ புஸ்தகத்தில் ஒரு பகுதியில்
எங்க எழுதிட்டாரு? ஒரு பகுதியில் எழுதி வச்சிட்டாரு. அது யாருமே தொட முடியாது. ஒரு பகுதியில் எழுதி வச்சிட்டாரு பேரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் பெரிய பாக்கியம் பெற்ற ஜனம். பாக்கியம் பெற்ற ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கம் என்பது ஒரு போர் வேணும். ஒரு மார்க்கத்தில் இல்ல, தேவன் அளித்த ஈவை பெற்றிருக்கிறோம். ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். நித்திய ஜீவன் என்ற அணு நமக்குள்ளே இந்த உலகத்துக்குள்ள வருவது முன்னே அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவனை நீ இந்த வழியா வரும்போதே உள்ள வச்சிட்ட. வெளிச்சம் உன் மேல பட்ட போது அந்த ஜீவன் உயிரடி. வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் தேவன் சொல்றான். இன்னொரு கூட்டம் உண்டு. வெளிப்பட்ட விசேஷம் 13:8 வாசிங்க. இந்த கூட்டம் பாருங்க. உலக தோற்றத்து முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பூமி பெயரெழுதப்பட்டிராத குடிகள். என்னையா இது? யூதாஸ் பேர் இருக்குது, மனவாட்டி பேர் இருக்குது, ஏசா பேர் இருக்குது, யாக்கோப் பேர் இருக்குது, எல்லாம் பேர் இருக்குது. ஆனா பேரே இல்லாத ஒரு கூட்டம் இது. யார் அந்த சந்ததி? காயினுடைய சந்ததி. காயினுடைய சந்ததிகள்லாம் இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மிருகத்தை வணங்குவாங்க. நீ அந்த மிருகம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆச்சரியப்பட்டான். யோவான் கூட பார்த்து 7 மலை மேல உட்கார்ந்து இருக்கிறான். 7 மலை உட்கார்ந்து இருக்கிறான் ரோமாபுரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த டாபிக் வாடாட்டு நல்லது. ஜீவ புஸ்தகம் முழு உரிமையாளர் யார் என்றால் தேவன் தான். ஆதாம் இப்பொழுதும் அவர் கருத்துல தான் இருக்குது. ஆதாம் அதை எழுந்து போனான். தேவன் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். குட்டி தேவனாக அவனை வைத்தார். ஆனால் தேவன் கீழ்ப்படியாமையினால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவன் இழக்கப்பட்டு அந்த உரிமையாளர் வேற யார் சாத்தான் தொட முடியல. அந்த வாசுபடி சாத்தானுடைய கரை அந்த புஸ்தகத்தை எடுக்க முடியல. அது தேவனிடத்திலே போயிடுச்சு. தேவன் தான் ஜீவ புஸ்தகத்தினுடைய முழு உரிமையாளர். புலவல சொல்றார், நீ வாசிக்க வேண்டாம். 150வது பேரால சொல்றார், தேவன் ஜீவ புஸ்தகத்தின் முழு உரிமையாளர் அவர் தான் சொல்றார். நான் என்ன ஸ்தாபனம் பண்ண செய்தியில சொல்றார். அந்த செய்தியில சொல்லும் போது 114வது பேராவை சொல்ற, நீங்க கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 114 பேர் யாருன்னா வாசிக்க முடியுமா? நானே வாசிக்கிறேன். நான் ஒவ்வொருவரும் ஒரு தெரிந்து கொள்ள செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை காலையில் தெரிந்து கொள்வீர்கள், நீங்கள் ஒருவேளை இரவில் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் உயிரோடு இருந்தால் என்றாவது ஒரு நாள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். சகோதரனே, நான் நீண்ட காலம் முன்னே தெரிந்து கொண்டேன். சொல்றேன், நான் நீண்ட காலம் முன்னே ஒன்று தெரிந்து கொண்டேன். இந்த வேதாகமும் என் அகராதியா இருக்கிறது. இந்த வேதாகமும் என் அகராதியா இருந்தது. இந்த வேதாகமும் என் ஜீவ புஸ்தகமா இருந்தது. எப்படி சொல்றாங்க? இந்த வேதாகமும் என் ஜீவ புஸ்தகமா இருந்தது. இந்த வேதாகமும் தேவனுடைய வார்த்தையா இருந்தது. இந்த வேதாகமத்தை கொண்டுதான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் வாழ்ந்து கொண்டிருப்பது வேதாகமத்தை கொண்டு. இந்த வேதாகமத்தை கொண்டுதான் நான் நிற்பேன். நோட் பண்ணிங்க. நான் என் ஸ்தாபனம் அல்ல. அதுல 114வது பேர். அதுதான் அவர் நம்முடைய ஜீவ புஸ்தகம். அதுதான் நம்முடைய மீட்பின் புஸ்தகம். சொல்றார். கேள்வி பதில ஒரு கேள்வி கேட்கிறான். தெரிஞ்சு சகோதரன் பிரணாமே 7வது கேள்வி பதில். சகோதரன் பிரணாமே 7 புக்ல 794வது பேரா 7வது கேள்வி. சகோதரன் பிரணாமே ஆத்துக்குட்டியான ஜீவ புஸ்தகம் ஒரே புஸ்தகமா? பாருங்க, இப்ப கேள்வி கேட்கிற மாதிரி அப்பயும் கேள்வி கேட்கிறேன்.
எப்படி கேள்வி கேட்கறோமோ அதுதான். இன்னும் பிரதர் ஜீவ புஸ்தகமும் ஆட்டுக்குட்டியான ஒரு புஸ்தகமும் ஒரே புஸ்தகமா? நமக்கு வேற எந்த பதிலும் நமக்கு அதுதான் முற்றிலுமானது. அதைதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மற்றபடி எந்த காரியம் இந்த வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு எந்த வெளிப்பாடு நீ பெற்றாலும் சரி அதெல்லாம் கிடையாது. தீர்க்கதரிசினா சொல்லலாம். படிப்பா. நிச்சயமாக இந்த புத்தகத்தில் தான் மீட்புக்குரிய எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தான் வச்சார் எழுதிட்டாரு. பாருங்கள், உன் பேர் கூட ஒரு பாகத்தில் எழுதிட்டாரு. பாருங்கள், அவர்கள் பெயர்கள் யாவும் அதில் உள்ளன. எல்லாமே உள்ளு. நல்லது சௌர பிரணாமே, நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கிறது. அன்றொரு இரவு என்னுடைய பெயர் அதில் எழுதப்பட்டது. இல்லை இல்ல அப்பொழுது அன்று இரவு எழுதினது. உன்னுடைய பெயர் இப்பொழுது எழுதப்படவில்லை. இப்பொழுது எழுதப்படல. அன்னைக்கு எழுதல, இப்பொழுது எழுதப்படல. அந்த இரவுதான் உன்னுடைய பெயர் அதில் எழுதப்பட்டிருப்பதை கண்டாய். நீ கண்டுகிற. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பே பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அது பெயர்கள் எழுதின புத்தகம் அது. பாருங்கள், எல்லாம் ஒரே புத்தகம் என்பதை அறிந்து கொள்ளவும். என்ன சொல்றாரு இப்போ? நீங்க எல்லாம் கவனிக்கிறாங்க. அதான் சொல்றாங்க. பாருங்கள், எல்லாம் ஒரே புத்தகம் என்பதை அறிந்து கொள்ளவும். இதுக்கு மேல என்ன வெளிப்பாடு உங்களுக்கு வேணும்? நீ நம்ம நினைச்சுக்கலாம் இது ஒரு புக்கு, இதுதான் ஆட்டுக்குட்டியான புக்கு, இது சும்மா வேதாகம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வேதையா? கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு. சரி, ரைட். அடுத்தது 380 படி சபைக்கால புத்தகத்துல ஜீவ புத்தகம் என்பதும் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகம் என்பதும் ஒரே புத்தகம் அல்ல என்று சிலர் கூறுவதற்கு ஆதாரம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க ஒரே புத்தகம் அல்ல என்று கூறுவதற்கு எந்த ஒரே புத்தகம் அல்ல, ரெண்டு தனித்தனி புத்தகம் அப்படின்னு கூறுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவை இரண்டும் ஒரே புத்தகத்தை தான் குறிக்கின்றன. ஒரே புத்தகத்தை தான் குறிக்கிறது. ஜீவ புத்தகம் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகம், கர்த்தருடைய புத்தகம் அல்லது ஜீவிக்கிறவருடைய புத்தகம் வெவ்வேறு பெயரால் அழைக்கப்பட்டாலும் எல்லாம் ஒரே புத்தகத்தை குறிக்கிறது. படிப்புக்கே வேணாம். தீர்க்கதரிசி கொடுத்ததே நம்ம அப்படியே வச்சுக்கணும். அதுக்கு மேல வெளிப்பாடு நம்ம தேவையா வேணாம். தேவன் சொல்லாத வெளிப்பாடு, தேவன் என்ன சொன்னாரோ தீர்க்கதரிசி கொண்டு பேசலாம். அந்த வெளிப்பாடுல நின்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. சாத்தா வந்து பெரிய வெளிப்பாடை கொடுத்துருக்கான். புது வெளிச்சத்தை காட்டு. அந்த புது வெளிச்சம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தப்புல கொண்டு போய் நம்ம எல்லாம் இன்னைக்கு தவறான வழியில போயிருக்கோம். இன்னைக்கு எல்லா துன்பத்தையும் வேத தோட்டத்தில் நடந்தது சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வாசிக்கும் போது சொல்றாரு, ஜீவ புஸ்தகம் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகம் எல்லாம் ஒரே புஸ்தகம் தான். எப்பவுமே தேவனுடைய புஸ்தகத்துல கூட சொல்றாரு, வேதம் சொல்லிட்டு கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசி. ஜோடி இல்லாம இருக்காது, நீ தேடி வாசி. கர்த்தர் வேதம் வந்து கர்த்தருடைய புஸ்தகம். ஆமென். அதுல நீ தேடி வாசி. அதுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அது சொல்றாரு, கர்த்தருடைய வேத புஸ்தகம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இது கர்த்தருடைய வேத புஸ்தகம் என்று வேதாகமம் சொல்லுது. எங்க வந்தது? அவருக்குள்ள இருந்து வந்தது. சொல்றாரு, என் ஜனங்களே, ஏசாயா 51:4 சொல்றாரு, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க. வேதம் என்னிலிருந்து வந்தது. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க. என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். எத்தனையா வந்தது? வேதம் தேவனுக்குள்ள இருந்து வந்தது. என் பிரமாணத்தை ஜனங்களில் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அவருடைய பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபித்தார். தேவனிடத்தில் இருந்தது. வேதம் தரீலனா நம்ம என்ன ஆகும்? சபிக்கப்பட்ட கூட்டத்துக்கு போடும். வேதத்தை அறியாத ஜனங்கள். வேதத்தை நம்ம மறக்க முடியுமா? மறக்க முடியாது. வேதத்தை நம்ம மறந்தா தேவனுடையது.
வேதத்தை நம்ம மறக்க கூடாது. எல்லா வேதத்துல தேவனுடைய மகத்துவம் எல்லாம் எழுதி வச்சுக்கிறார். நீங்க மக்கள் அந்நிய காரியமாக நினைக்கலாம், ஆனா அது மகத்துவம் அடங்கிய புஸ்தகம். ஐயா தேவன் நானும் நம்ம எந்த ஒரு வசனத்தை கூட நம்ம அவமதிக்க கூடாது, எந்த ஒரு வார்த்தையை நம்ம அவமதிக்க கூடாது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடையவன் நிலைமை வரும். எந்த ஒரு வார்த்தையை நம்ம அவமதிக்க கூடாது. அந்த வசனத்துக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன சொல்றாரு? நலனடை. நாம் வந்து நம்ம ஜபம் கூட கேட்கப்பட, ஜபம் கூட கேட்கப்பட. வேதத்துக்கு செவி கொடுக்கலன்னா ஜபம் கேட்குமா? கேட்கப்படும். வேத வசனம் சொல்லு, வேதத்துக்கு செவி கொடுக்காத ஜபத்தை நான் தள்ளி சொல்றேன். அதனால கர்த்தர் ஸ்தோத்திரம். நேரம் கடந்து போயிடுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் திரும்ப சொல்றேன், எந்த ஒரு வெளிப்பாடும் கர்த்தருடைய தூதனே வந்து சொன்னாலும் 393 மூன்றாம் முத்திரை 393. அதோட கூட 4ஆம் முத்திரை கூட நீங்க தெரிஞ்சுங்க. 42 93 மூன்றாம் முத்திரை வரலையா? இடிமுழக்கத்தை குறிச்சு பேசுறாருப்பா. 293 எனக்கு வெளிப்பாடு 293 293 393 சாரி 393 எனக்கு வெளிப்பாடு அளிக்கப்பட்ட விதத்தில் நான் அதை உங்களுக்கு எடுத்து கூற வேண்டும். இது வேத வாக்குகளோடு பொருந்தாவிடில், எந்த ஒரு வெளிப்பாடு வேத வாக்குகளோடு பொருந்தாவிடில் இந்த வெளிப்பாட்டை தேவன் எனக்கு அளிக்கவில்லை என்ற அர்த்தம். இது சொன்னார். எனக்கு அளிக்கப்படுகிற வெளிப்பாடெல்லாம் வேதத்தோடு பொருந்தணும். அப்படி அது பொருந்தலனா அப்படி பாருங்கள் வேத வாக்கியங்கள் யாவும் சிறப்பான ஒன்றாய் உள்ளது. வேத வாக்கியங்கள் மற்ற வேத வாக்கியங்களோடு இணைக்க வேண்டும். ஒன்னோடு ஒன்று இணையணும். வேத வாக்கியத்திற்கு முரணான ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால், வேத வாக்கியத்தோடு ஒன்று முரணாய் இருக்குமானால் அந்த வெளிப்பாடு கர்த்தருடைய தூதன் வேத ஆதாரமாக என்னிடம் ஒன்றை கூறாவிடில், கர்த்தருடைய தூதன் வேத ஆதாரமாக என்னிடம் ஒன்றை கூறாவிடில் நான் அவனை நம்ப மாட்டேன். கர்த்தருடைய தூதன் அவனே இருக்கட்டும். அவன் வந்து பக்கத்துல வந்து பெரிய காட்சியை கண்டு அவரை பார்வை ஏமாத்தினாலும் கூட சரி, வேதத்துல பாக்குறேன் நான் வேத ஆதாரமாக காண்பிக்கணும். அப்படி அவன் காண்பிக்கலாம், அந்த தூதனை நம்ப மாட்டேன். படி பாக்குறோம். அவ்வளவுதானா? 42 3ஆம் அது 4ஆம் முத்திரை 42 படி. அவ்வாறே சபையின் காலங்களை குறித்த வெளிப்பாடும், பாருங்க, சபையின் காலத்தை குறித்த வெளிப்பாடு, முத்திரையின் ரகசியங்களின் வெளிப்பாடு, மற்ற யாவும் வேதத்துடன் பொருந்த எல்லாமே பொருந்தணும். சபை கால வெளிப்பாடு வேதத்துல பொருந்தணும். முத்திரையின் வெளிப்பாடு வேதத்துல பொருந்தணும். 7 இடிமுழக்கின் வெளிப்பாடு வேதத்துல பொருந்தணும். 7 இடிமுழக்கங்களின் ரகசியங்களை வைத்திருப்பதாக ஒருவன் கூறி, எனக்கு தெரியும் 7 இடிமுழக்க ரகசியம். அவன் கூறுபவை தேவனுடைய வார்த்தையுடன் இணங்காமல் போனால், இந்த வேதத்தோடு இணங்காமல் போனா எங்கோ தவறு உள்ளது. கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அது வர வேண்டும். எப்படி வரணும்? கர்த்தர் உரைக்கிறதாவது என்று வர வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாட்டை பூரணமாக கொண்ட புத்தகமாகும். பூரணமான கொண்ட ஒரு புத்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. மனவாட்டியை வஞ்சிக்கப்படக்கூடாது. தேவன் நல்ல தேவனா இருக்கிறான். ஆம் ஆம். இன்னைக்கு கூட 3ஆம் முத்திரை 35வது பேரா படிங்க. அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தாம் மீட்டவர்களை சொந்தமாக்கிக் கொள்ள புறப்பட்டு வருகிறார். உலகமும் சிருஷ்டியும் அப்பொழுது அவருக்கு சொந்தமாகும். பாருங்கள், அவர் தமது சொந்த ரத்தத்தினால் அவர்களை மீட்டுக் கொண்டார். அப்புத்தகத்தை எடுத்து அதை திறப்பதற்கென அவர் புறப்பட்டு வரும்போது
அவன் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கும் ஆட்டுக்குட்டியை காண்கிறான். அது ஏற்கனவே கொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அது மறுபடியுமாக உயிரோடு இருந்தது. சரி, அது சொல்றாரு. கீழே படி. உட்பிரவேசிக்க வேண்டிய ஆத்துமாக்களுக்காக அதுதான் படிக்கணும். படிப்பா. பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கடைசி உட்பிரவேசிக்க வேண்டிய ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியால் உட்பிரவேசிக்கும் வரை கடைசியால யார் நடந்தாலும் சொல்ல முடியுமா? ஐயா, நான் வந்துட்டேயா, தேவன் எனக்காக பரிந்து பேசி என்ன வெளியேற்றிட்டேன். அந்த முன்குறிக்கப்பட்ட ஆளுங்களை தேவன் அதுல புஸ்தகத்துல பெயரிடப்பட்டவங்களுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. இப்போ தற்போது ஊழியம் அதுதான் அவருடைய ஊழியம். அந்த புஸ்தகத்தை வாங்கி அதெல்லாம் பரிந்து பேசி அவங்களெல்லாம் எல்லாம் வெளியேற்று வர்றாரு. கடைசியால் உட்பிரவேசிக்க வரை தேவன் மீட்பின் புஸ்தகத்தை கையில் வைத்திருக்க வேண்டும். இப்ப கூட ஒரு கருத்துல தாங்க அந்த புஸ்தகம். இன்றைக்கு என்ன பண்ணாரு? அந்த புத்தகத்தை வாங்கி திறந்து முத்திரை போடப்பட்ட அந்த புத்தகத்தை வாங்கி 5ஆம் அதிகாரத்தில் அது முத்திரைக்கப்பட்ட புத்தகமா இருந்தது. 10ஆம் அதிகாரத்தில் திறக்கப்பட்ட புத்தகமா இருந்தது. தேவன் வாங்கி அதை திறந்து 7ஆம் தூதன்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுக்கல, வெளிப்பாட்டை கொடுத்தார். புரிந்து கொள்ளுதல் அது. இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ளுதல். அவர் அந்த வெளிப்பாட்டை அவர் சொல்றாரு. 1ஆம் புத்தகத்துல சொல்றாரு, நான் ஒரு பெரிய தவறு பண்ணியிருப்பேன். அது நோட் பண்ணல. சொல்ற இன்று ராத்திரி 12 மணிக்கு வரனா ஒரு பெரிய தவறு பண்ணியிருப்பேன். இன்றைக்கு முற்றிலுமாக நான் கூறுவதை புரிந்து கொள்ள ஜனங்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லப்பா சொல்ற பகல் 12 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் என் அறைக்குள்ளே நுழைந்து நான் உங்களிடம் கூறத்தக்கதாக நான் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்த ஒன்றை திருத்திராவிடில் நான் உங்களிடம் இன்று செய்தியில் இருக்கும்போது பயங்கரமான தவறு பெரிய தவறு செய்யிருப்பேன். தேவன் பரிசுத்த ஆவியானவர் அந்த 12 மணிக்கு உள்ள வரலனா நான் பெரிய தவறு செய்யிருப்பேன். தவறு பண்ணிருப்பாரு, பெரிய தவறு. பாருங்க வந்துட்டாரு, அவங்க போனாரு, சன்செட் மலையில போனாரு, தேவனை சந்திச்சாரு, ஆவியானவர் சந்திச்சாரு, தூதரை தூக்கி போனாங்க. நீ போ, அங்க நான் சந்திப்பேன். அந்த அறையில காத்திருக்கிறாரு. 7 நாள் அந்த 8 நாள் அவங்க இருக்கிறாரு. அந்த அவர் வேற ஒரே ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு வர்றாரு. அந்த அக்னி பண்டுக்கு முன்னாடி நின்னுக்கிறேன் ஒண்ணு. இப்போ இந்த இரவு பகல் 12 மணிக்கு அவர் என்ன சந்திச்சிலாட்டி நான் ஒரு பெரிய தவறு பண்ணியிருப்பேன். நான் பழைய ஆளுங்க எழுதுதானா குறிப்பேற்றிருந்தேன். வெள்ள குதிரையில போனுவேன், கிறிஸ்துன்னு சொல்லி குறிப்பேற்றிருந்தேன். என்ன சொல்லி தரான்? வெள்ள குதிரையில போனுவேன். 6 செய்திகள் அப்படித்தான் பேசிக்கிறேன். மகத்தான வல்லமுள்ள ஜெய வீரர் போன்ற செய்திகள் எல்லாம் ரெவலேஷன் 2ல கூட பேசிக்கிறேன். வெள்ள குதிரையில போனவன் கிறிஸ்துவன் பேசிக்கிறேன். இந்த முத்திரையத்தில் வந்து ஆட்டுக்குட்டியானவன் திரையிட்டு பேசுறேன். இப்போ ஆட்டுக்குட்டியான உள்ள வந்து பேசல. என்ன பேசுறாரு? அந்த வெள்ள குதிரையில போடுவேன் கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்து. புரியுதா? அப்போ அந்த ஆவியானவர் வந்து இல்லைன்னா வேற யாருமே தகுதி இல்லை அந்த புத்தகத்தை வாங்குறது. அவர் ஒருத்தர் தான் தகுதியானவர். எல்லாமே இணைச்சேர்க்கை வந்தோம். தேவன அந்த இணைச்சேர்க்கை என்று பிறந்த அவர் அந்த புத்தகத்தை வாங்கி உடைச்சு அந்த ரகசியத்தை சகோதரனுக்குள்ள இருந்து தேவன் ஆட்டுக்குட்டியானவர் பேசினார். யார் பேசுது? அவர் பேசினார். போப்பு தகுதியில எந்த மனிதனும் தகுதி இல்ல. யோபு தகுதியில யாருக்கும் தகுதி இல்ல. ஆதாம் தகுதி இல்ல. இணைச்சேர்க்கை என்று வந்தவன் தான் அவன். ஆதாம் அவன் கூட தகுதி இல்லை. ஏன் சொல்லி அவன் பாவத்துல விழுந்துட்டான். ஆனாலும் தேவன் அவனை மீட்டுட்டான். ஆதாமை மீட்டுட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஆதாமை மீட்டுட்டான். அவனுக்கு ஒரு பலியை செலுத்தி மீட்டுட்டார். அவன் நம்மளை மீட்டுட்டார். தேவன் நமக்கு ஒரு பலியை செலுத்தி மீட்டுட்டார். நம்மள அந்த பலி கிறிஸ்து. நாம் புலவை அணிச்சிட்டார் தேவன். நாம் தேவனோட ஐக்கியப்பட்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால வெள்ள பெரிய தவறு செய்திருப்பேன். என்ன தவறு?
கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. ஆனா ஆவியானவர் வந்து என்ன சொன்னாரு? இல்ல இல்ல, வெள்ளை குதிரை போன கிறிஸ்து இல்லடா, பிரணாம் கிறிஸ்து அது அந்தி கிறிஸ்து. முதலாம் புத்தகம் பேசும்போது அப்படி சொல்றாரு, அந்தி கிறிஸ்து. வெள்ளை குதிரை குதிரையை மாத்தினே போனான், அப்புறம் சிவப்பு குதிரைல வந்தான், அப்புறம் கருப்பு குதிரைல வந்தான், கடைசியா மங்கினன். இந்த காலத்துல எந்த குதிரைல இருக்கிறான்? மங்கினன். இன்னைக்கு என்ன பண்றான்? ஆவிக்குரிய மரணத்தினால கோடி மக்களை சாவடித்து கொண்டு இருக்கிறான். ஆமென். சரி, சாவலையா? ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் எப்படி நம்ம ஏற்படுது? தேவனுடைய ஒரு வார்த்தையை அவிசுவாசிக்கும் போது உனக்கு தேவனை விட்டு உனக்கு பிரிச்சு பிரிவினை. மரணம் என்றது பிரிவினை. தேவன் எந்த ஒரு வார்த்தையும் நாம் அவிசுவாசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நேரத்தை கடந்து கொண்டு இருக்கோம். வேதம் அநேக புத்தகங்களை குறிப்பிட்டாலும் ஒரே புஸ்தகம் மாத்திரம் பெயர்களுடைய புஸ்தகமாக எப்போதும் குறிக்கிறது. இது வெளிப்படுத்தின விசேஷத்துல அது ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் அல்லது ஜீவ புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால கடைசி ஆள் உட்பிரவேச வைக்கிறோம். 1964 மெசேஜ்ல கூட சொல்றார் திருவிதேசி, நீ யார் என்றும் எங்கிருந்து வந்தாய் என்பதும் நீங்கள் யார் என்றும் அப்படிப்பா, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றும் நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்றும் நீங்க எங்க செல்கிறீர்கள் என்றும் உங்களுக்கு எடுத்துரைப்பது உலகில் ஒரே ஒரு புத்தகம் மாத்திரமே உண்டு. உலகில ஒரே ஒரு புத்தகம் மாத்திரமே உண்டு. அதுதான் வேதாகமம். அதுதான் வேதாகமம். இப்ப நம்ம என்ன பண்றது தெரியுமா? 6ஆம் புத்தகம் 365 படி. அப்பதான் உனக்கு கிளியர் பிக்சர் புரியும். தேவனுடைய கரத்துல இருக்க புத்தகம் ஒரே புத்தகம் வேதாகமே. 6ஆம் புத்தகம் 365. நீ யார் என்றும் நீ எங்கிருந்து வந்தாய் என்றும் எங்கு போகின்றாய் என்றும் இந்த வசனத்தை ஒரு அங்க பேசுறார். சற்றே சிந்தித்து பார்த்ததுண்டா? எந்த வயதிலும் அதை உங்களுக்கு கூற முடியாது. இந்த புத்தகத்தை தவிர வேற புத்தகம் நீ யார் என்றும் நீ எங்கிருந்து வந்தாய் என்றும் எங்கு போகின்றாய் என்பதை கூற உனக்கு அறிவிக்க முடியாது. இந்த புத்தகத்தை தவிரன்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம பெரிய குழப்பம் பண்ணிக்கிறோம். தான் 6ஆம் புத்தகத்துல 365 பண்ண இந்த புத்தகம் சொல்லுங்க, இந்த புத்தகம் தான் இதான் சீட்ஸ்னு வச்சுங்க. இந்த புத்தகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. இந்த புத்தகத்துல தான் உன் பேர் இருக்குது. இது சேர்த்து நம்ம சொன்னாரப்பா, இந்த புத்தகத்தை தவிர உலகில ஒரே ஒரு புத்தகம் உண்டு. அது வேதாகமம் தான். நீ யார் என்றும் எங்கிருந்து வந்த என்று கூறுகிற ஒரே ஒரு புத்தகம் தேவனுடைய கட்டளை ஒரு புத்தகம். சாலமோனிலே பெரியவர் இப்போது இங்கே இருக்கிறார். 99 பேரால சொல்ல வாட்ஸ்அப் தம்பி வாட்ஸ்அப் நினைக்கிறேன். அது ஒரே புத்தகம். அவர் என்ன சொல்றாரு? இந்த வேதாகமம் தான் சொல்றாரு. இங்க அந்த வேதாகமம் அவர் சொல்லும் போது புத்தகமா வரல. 7 புத்தக வெளிப்பாடு புத்தகம் வரல. அப்போ அவர் அப்பதான் பேசினே இருக்கிறார். இந்த புத்தகம் சொல்லும் போது என்ன நினைச்சுக்கிறார்? இந்த புத்தகம் தான். அவர் இந்த புத்தகத்தை தான் சொல்றாரு. நம்ம புரிஞ்சுக்கணும். நான் தப்பு செய்தா நீங்க யாரா சொல்லணும், தவறாதா நீங்க கேட்கலாம். ஏன்னா ரத்த பழி நான் மேல விழும். நான் ரத்த பழிக்கு கணக்கு. ஏன்னா தேவன் உடைய ரத்தத்தினால பெற்றிருப்பாரா? அவர் ரத்தத்தினால மீண்டு கொடுத்துருக்கிறார். சொல்றார், அதை காட்டிலும் விலையேறப்பட்டதை நம்ம போதிக்கணும். சரியான போதிக்கணும். மக்களை தவறான வழியை நடத்தினா அந்த ரத்த பழி நம்ம கிட்ட காணும். தேவ பயத்தோடு நம்ம நடக்கணும். 2 சொட்டு ரத்தத்தை என் கையில கொடுத்துருப்பாரு. நான் எப்படி சிந்தாம பயப்பட்டு அதை காட்டிலும் விலையேறப்பட்ட அவர் ரத்தத்தினால சம்பாதித்த ஆடுகளை தேவனுடைய பிள்ளைகள் முன்னால நாம் இடத்துல போடக்கூடாது. நாம் இடத்துல வைக்கக்கூடாது. அதனால நாம் மிக ஜாக்கிரதையா இருக்கும். எதை பேசினாலும் நாம் மிக ஜாக்கிரதையா இருக்கும். அதனால கர்த்தர் உலகில ஒரே ஒரு புத்தகம் சொல்றார். உலகில ஒரே
சாலமோன் பெரியவர் இப்போது இங்க இருக்கிறார், 69வது பேரா. ஒரே புத்தகம் மாத்திரமே உண்டு, அதுதான் வேதாகமம். அது ஒன்றுதான், அது ஒன்று மாத்திரமே உங்களுக்கு அறிவிக்கிறது. பாருங்க, என்னல 2 புத்தகம், 5 புத்தகம், 10 புத்தகம், எத்தனை புத்தகம் கூட இருக்கு. தீர்க்கதரிசி எதை பேசக்கூடாதுன்னு வாபஸ் வாங்கினாரோ அதை நம்ம பேசக்கூடாதான். பேசலாமா? இல்ல அந்த செய்தி 60 இப்படி பேசிக்கிறாரு, அதனால நான் பேச சொல்றேன். அவர் வாபஸ் வாங்கிட்டாரு 63ல. நம்மளும் ஸ்டாப் பண்ணிடுவோம். தீர்க்கதரிசி 54 எதனா பேசுறாருன்னா அதை வாபஸ் வாங்கலாம். அந்த வார்த்தையை நான் பேசிதான் ஆகணும். ஆமென் ஆமென். அந்த வார்த்தையை நான் பேசிதான் ஆகணும். அவர் வாபஸ் வாங்கலையாங்க. வாபஸ் வாங்காத வார்த்தையை நம்ம பேசிதான் ஆகணும். எதை வாபஸ் வாங்கினாரோ அதை தான் பேசணும். அதனால இதுல இருந்து ஒண்ணு கூட்டவோ குறைக்கவோ, இதை வேதாகமத்திலிருந்து கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. சீக்கிரமா ஒரு 2 பாயிண்டை தொட்டுட்டு நான் இதோட முடிச்சுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். சொல்றாரு, அடிக்கடி வந்து இந்த ஒரு 3 குறிப்பு மட்டும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருங்க. அநேகரிடம் அடிக்கடி வந்து சகோதரர் பிரணாமே அந்த 7 இடிகள் முழங்கினவை அவர் எழுதாமல் முத்திரை போடு என்றாரே. யோவானுக்கு காண்பித்ததே இந்த தூதன் தான். நல்லா கவனிச்சிங்களா? தரிசனத்துல பார்த்தோம் இந்த தூதனை. இந்த 7ஆம் தூதனை அவன் வந்துதான் இதை புடிச்சிக்க கொடுக்குறான். வேதாகமத்தை தான் அவன் பார்த்து புடிச்சிட்டான். யோவான் எதை புடிச்சிட்டானா? வேதாகமத்தை தான் புடிச்சிட்டான். அதை நீங்க பார்க்கணும்னா அந்த கெதிர நாட்டினுடைய இதுல புஸ்தகத்துல நீங்க பார்க்கலாம். அதுல 99வது பேரா நினைக்கிறது, அதுல பார்க்கலாம். இதை வாங்கி புடிச்சி சொன்ன புஸ்தகம் வேதாகமத்தை தான் கொடுக்குறான்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, இந்த கடைசி நாள்களில் 7 இடி முழக்கங்கள் வெளிப்பட்டு அது என்னவென்று நமக்கு அறிவிக்குமா என்று கேட்பட்டு 7 இடி முழக்கங்கள் அதை நமக்கு அறிவிக்குமா? அறிவிக்கும். அது கேட்பதற்கு மிக அருமையாக இருக்கின்றது அல்லவா? பாருங்கள். ஆனால் நீங்கள் என்ன பொருள் என்பதை குறித்து கவனமாக இருங்கள். அவர் அதை எழுதாத என்றார். இந்த 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. அவர் எழுதாது என்றார். இந்த கடைசி நாள் வரைக்கும் புஸ்தகத்தில் முத்திரை போடப்பட்டிருக்க வேண்டும். கடைசி நாள்ல ஒரு தூதன் வந்தாங்க, தூதனுக்கு தான் தேவன் வெளிப்படுத்த போறேன். இப்போது சிலர் வேத முடிந்தார் என்னிடம் வந்து, சகோதரர் பிரணாமே, தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்திற்கென்று தேவன் உங்களுக்கு அளித்துள்ள அனுபவத்தை கொண்டு, எவ்வளவு பெரிய அனுபவத்தை அவர் பெற்றார். உண்மைதான், அதுல எந்த விதமான குறையெல்லாம் இல்லை. இதை நான் தாழ்மையோடு கூறுகிறேன். தேவன் உங்கள் மூலம் வெளிப்படுத்தின வார்த்தையை ஒரு வேத புத்தகமாக எழுத நீங்கள் தகுதி பெற்றிருக்கிறீர்கள் என்று கூறினார். எப்படி? பைபிளை நீ எழுதலாம். உதாரணம், உங்களுக்கு தேவன் கொடுத்த காரியமா நீ ஒரு புது பைபிளை உருவாக்கலாம். நீங்க ஒரு புது பைபிளை உருவாக்கலாம், எழுதலாம் என்று கூறினார். நான் அது ஒரு கால் உண்மையா இருக்கலாம், சும்மா அப்படி சொல்லிட்டு சொல்றது பாருங்க என்று பாருங்கள். அவர் என்னை வார்த்தையில் பிடிக்க முயன்றார். பாருங்கள். ஆகவே நான் பாருங்கள், நான் செய்ய முடியாது. என்ன பதில் கொடுக்கிறாரு? நான் செய்ய முடியாது. ஒரு வேதாகமத்தை எழுத முடியாது, ஒரு வேதாகமத்தை நான் உருவாக்க முடியாது. ஏன் உங்களால் முடியாது? அவர் கேட்கிறார், ஏன் உங்களால முடியாது? உங்களுக்கு எல்லா தகுதியும் உள்ளன. அவர் சொல்றாரு, எல்லா தகுதியும் உள்ளதுதான், உண்மைதான். ஏன் முடியாது? ஆனால் பாருங்கள், திரு சொல்றார், ஒரு வார்த்தையை கூட்டக்கூடாது. எங்க வந்து நிக்கிறார் பரியா? சும்மா நம்மளை தட்டி கொடுத்திருந்தோ குச்சி டக்கு டக்குன்னு மாத்திக்கிறது இல்ல. 4 பேர் கை தட்டுறதுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது இல்லையா? கை தட்டாடி கூட நான் வார்த்தை அடிக்கிறோம். வார்த்தையை தான் தடுத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நம்மள புகழ்ச்சியா பேசினாலும் சரி,
எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் சரி வார்த்தையை தான் நம்ம தரித்திருக்கணும். என்ன சொல்றாங்க? உங்களுடைய செரிமான ஒழுங்கு சரியாக இல்லை, அது சரியே. சகோதரனே, அவர்கள் மனம் திரும்பி சுவையான ஆகாரம் புசிக்கும் ஒரு மகத்தான பெரிய யூபிலியை கொண்டிருக்க விரும்புகிறேன். நீங்களும் அவ்வாறு எது படிக்கிறீங்க? ஏடா பேசுங்க, வெளிப்படுத்துங்க. 99 எதுல? 99 அப்படி அந்த தூதன் யோவானிடம் அத படிக்கிறீங்க. வேதத்தை கொடுத்து இதை புசி என்றான். அவன் அவன் அதை புசிக்கும்போது வேதத்தை கொடுத்து இதை புசின்னு சொன்னான் அந்த தூதன். ஏழாம் தூதன் தான் சொல்றான், வேற எந்த தூதனும் சொல்லல அவன் இதை புசின்னு. பலமுள்ள தூதன் இறங்கி வந்து இந்த தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு இந்த தீர்க்கதரிசி கிட்ட மறைஞ்சி போய் அவங்க போய் சொல்லிடுறாரு. யோவான்கிட்ட போய் சொல்றாரு, என்னத்த சொல்றாரு? வேதத்தை புசிறான்றாரு. அது புசிச்ச போது அவன் வயிற்றுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்றது விளக்கத்தை நம்ம அங்க பார்க்கலாம். போதும், டைம் குறைதா இருக்கிறதுனால. அப்படியானால் பாருங்க, அவர் சொல்றாரு, ஏன் பண்ண முடியாது, உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, ஒரு வேதாந்தத்தை நீ எழுதலாம அப்படின்னு சொல்லும் போது ஏன் உங்களால் முடியாது, உங்களுக்கு எல்லா தகுதியும் உள்ளன என்றார். பாருங்கள் பாருங்கள், ஒரு வார்த்தையை கூட்டக்கூடாது, ஒரு வார்த்தையும் எடுத்து போடக்கூடாது என்றார். நம்ம என்ன பண்றோம்? செய்ய முடியும், செய்யலாம். அப்ப வேதத்திலிருந்து ஒன்று எடுத்து போட்டு நம்ம ரைட்டுக்கு தான். வேதத்திலிருந்து எடுத்து போடவோ கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒருத்தர் எடுத்து போறதுக்கோ கூட்டத்துக்கோ நமக்கு எந்த அதிகாரம் இல்லை. அது தேவனுடைய காரணம். அதில் நம்ம கை வைக்கிறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. நீ விசுவாசிக்க தான் நம்ம அழைக்கணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குதத்தங்களும் உங்களுக்கு தான். அதனால நாம சொல்ற அர்த்த கேள்வி பாருங்க. அப்படியான அந்த 7 மணி முழக்கங்கள் நீங்கள் பாருங்கள், அந்த 7 அடி முழங்கினவை ஒரு மனிதனுக்கு வெளிப்பாடாக அளிக்கப்படாதா? அப்ப அது வெளிப்பாடாதா? அடுத்த கேள்வி கேட்கிறேன் என்று கேட்டார். நான் இல்லையா, அப்படியானால் அதனோடு கூட்டுவதாக அதிலிருந்து எடுத்து போடுவதாக அளிக்கப்படும். ஆயிடுமே, வெளிப்படம் தானே சொல்லிக்குது, அதனால அப்படி ஆயிடுமே. அதனால அது வெளிப்படும் சொல்றோம். அவை அனைத்தும் அங்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது சொல்றாரு. அது என்னவென்று வெளிப்பாட்டை 7 முத்திரைகள் திறந்து அறிவித்து விட்டன. பாருங்கள், இன்னமாக அந்த வார்த்தையில் இருக்கின்றது. நீங்க அந்த வார்த்தையிலிருந்து விலகி செல்ல முடியாது. அது வார்த்தையை விட்டு விலகி செல்லாது. தேவனுடைய ஆவி அந்த வார்த்தையை விட்டு ஒருபோதும் விட்டு செல்லாது. அது வார்த்தையில் நிலைத்திருந்து சிலரை குருடாக்கும், சிலரை காணும்படியாக செய்யும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்மோன் வேதாகமம் சொல்றேன், 6ஆம் முத்திரை. இன்னும் 2 பாயிண்ட்ல முடிச்சிடுறேன். 37 38வது. இப்பொழுது மார்மோன் ஸ்தாபனத்தை சார்ந்த சில சகோதரர்கள் மார்மோன்ற ஒரு கூட்டம், எப்படி பாப்டிஸ்ட் இருக்குது, எப்படி மெத்தடிஸ்ட் இருக்குது, இப்படி ஒரு கூட்டம் மார்மோன்ற ஒரு கூட்டம். சிலர் இந்த ஒளிநாடாக்களை வாங்கி கேட்கலாம். நான் இதை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நானும் நீங்களும் சந்திக்க விரும்புகிற மிக சிறந்தவர்கள் மார்மோன் ஸ்தாபனத்தில் நல்ல சிறந்தவங்க. மார்மோன் ஸ்தாபனத்தார் மிகவும் நல்லவர்கள், நல்லவங்க. அவருடைய தீர்க்கதரிசியாகி ஜோசப் ஸ்மித் என்பவரை மெத்தடிஸ்ட் ஜனங்கள் மெத்தடிஸ்ட் வகுப்பு சேர்ந்துவோம் இல்லினாய் பட்டணத்தில் கொண்டு போட்டனர். அவங்க சாவடிச்சாங்க. நல்ல மனுஷன் தரிசனம் கண்டவர்தான். ஆனால் அவர் தரிசனம் கண்டார் என்பதை நான் சந்தேகிக்கவில்லை. தரிசனம் கண்டா உண்மைதான், அதை நான் சந்தேகிக்கல. அவர் மிகவும் உத்தமமானவர், ரொம்ப உத்தமமானவர். ஆனால் அவர் கண்ட தரிசனம் வேதத்திற்கு முரண்பாடாய் அமைந்திருந்தது. வேதத்துக்கும் முரண்பாடாக அமைந்திருந்தது. பாருங்கள். ஆகவே அவர்கள் மார்மோன் வேதாகமம் ஒன்றை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. பாத்தீங்களா, ஒரு வேதாகமத்தை தாங்க உருவாக்கிட்டாங்க, மார்மோன் வேதாகமம். ஆனா தீர்க்கதரிசி கேட்கும் போது நான் செய்தாரா? எல்லா தகுதியும் இருக்குது. எவ்வளவோ தரிசனம் கண்டாங்க அவர். எத்தனையோ கணக்கில்லாத தரிசனங்கள், அவ்வளோ தரிசனங்கள் கண்டு சவால் எடுற இந்த மேடையில் எவனா சொல்ல முடியுமா, நான் கண்டது ஏதாவது ஒன்று நிறைவேறாம போடுது, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழைக்கிறேன். அது மாதிரி அவ்வளோ தரிசனம் கண்டு அவரு கூட ஒரு வேதாமத்தை உருவாக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, மார்மோன் வேதாமம் ஒரு குறிப்பிட்ட மக்களை உருவாக்கிட்டாங்க. தரிசனம் கண்டு எந்த தரிசனமா இருந்தாலும் சரி இந்த வேதத்தோடு பொருந்த வேண்டும். என்னை பொறுத்தவரையே என் கையில் உள்ள இந்த வேதாகமம் தான் தேவனுடைய வார்த்தை. 38வது பரவாயில்லை. என்ன பொறுத்தவரை இந்த
காலத்தினுடைய வெளிப்பாடு இந்த முத்திரைக்குள்ள இருக்குது. அதுல எந்த விதமான தவறு இல்லை. இதுல இருந்தும் கூட்டக்கூடாது, இதுல இருந்தும் ஒரு குறைக்க கூடாது. அப்ப இந்த முத்திரை தூக்கி போட்டலாமா? சொல்லுங்க, தூக்கி போட்டலாமா? இதுல இருந்து கூட்டக்கூடாது, இதுல இருந்து குறைக்க கூடாது, முத்திரை தூக்கி போட்டலாமா? இந்த முத்திரைக்குள்ள எல்லாம் இருக்கு. தேவனிடத்தில் வந்தது பிளவு 39-40 படிச்சு முடிச்சிடும் முடியும். அது 2 இன்னொரு கூட பாயிண்ட் இருக்குது. பிளவு 39-40 படி. 6 சபை காலங்களாக இப்பொழுது எழுதப்பட்ட அந்த ரகசியத்தை எந்த மனிதனும் எங்கேயும் அறிய மாட்டான். எந்த மனிதனும் எங்கேயும் அறிய மாட்டான். அந்த ரகசிய அடிக்க புஸ்தகத்துல தேவன் மாத்திரமே இயேசு கிறிஸ்து அதை அறிவார். 7ஆம் முத்திரை இயேசு கிறிஸ்து கூட பேசலன்ற. 6 முத்திரை பேசினாரு, 7ஆம் முத்திரை பேசல. 24 அத்தியாயம் சுவிசேஷம். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் அது எங்க செய்யணுமோ அங்க செய்யணும். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் புக்கு கொடுக்கும்போது லூக்கா 4ல ஒரு பகுதியை வாசிச்சா இன்னொரு பகுதியை வாசிக்கிறார். அவர் கரெக்டா அவர் செய்வார். எல்லாம் எந்தெந்த காலத்துல எதை செய்யணுமோ அதை செய்வார். பாருங்கள், அது ரகசியமடைகிற ஒரு புத்தகம். அது மீட்பின் புத்தகம். மீட்பின் புத்தகம். இது ரகசியமடைகிற புத்தகம். இது மீட்பின் புத்தகம். இது ஜீவ புத்தகம். தேவனிடத்திலிருந்து வந்ததோ இந்த சீல்ஸ் புத்தகமும் தேவனிடத்திலிருந்து தான் வந்தது. ஆமென், ஆமென். 6 காலமாக அதை ஆராய்ந்தாங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆராய்ந்தாங்க, எழுதுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு தீர்க்கதரிசி வளர்க்கிறார். ஆமென். அந்த 40வது பேரா மட்டும் கொஞ்சம் வாசிச்சு முடிச்சிருமா. இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். நான் கதை கட்டி கூறுவதாக என்ன வேண்டாம். அவையெல்லாம் கர்த்தர் உரைக்கிறதாவது. தரிசனம் இதிலிருந்து தான் வந்தது எல்லாம். நான் அதை உங்களுக்கு வேதத்தில் படித்து காட்டுகின்றேன். 7ஆம் தூதன் செய்தி முழங்கும்போது தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்த தேவ ரகசியம் நிறைவேறும். எந்தெந்த தீர்க்கதரிசி சொன்னாங்களோ, சகரியா சொன்னாலும் சரி, அது மல்கியா சொன்னாலும் சரி, எந்த தீர்க்கதரிசி சொன்னாலும் அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் இந்த தீர்க்கதரிசிகள் தான் தேவனுடைய வார்த்தையை எழுதினர். அவங்க தான் எழுதி வச்சாங்க இந்த வார்த்தையை. 7ஆம் சபையின் காலமாகிய கடைசி சபையின் காலத்தில் அதற்கு முன்பிருந்த சபையின் காலங்கள் ஆராயப்பட்டது விவரிக்கப்படாமல் விடப்பட்ட தளர்ந்த முனைகள் அனைத்து வெளிப்படுத்தப்படும். எல்லாம் வெளிப்படுத்தப்படும். ஆமென். எப்போ? எந்த காலம்? இந்த தீர்க்கதரிசி காலம். யாருக்கு ரகசியம்? யாருக்கு? மனவாட்டி. மனவாட்டிக்கு தான் ரகசியம், மற்றவங்களுக்கு புரியாது. சாபன காலம் கூட தான் வேதத்தை தூக்கிருக்கான். இந்த வேதத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தான் தெரியும். ஏன் சொல்லு? அந்த வயலன் கதை சொல்றாரு பாரு. அந்த வயலன் கதை டஸ்ட் பிடிச்சி ஒரு வயலன் இருந்தது. யானை விட்டான், எல்லாம் தோச்சிட்டு அப்படி யானை விட்டான். யாருக்குமே அது மதிப்பு தெரியல. அதை வாசிக்கிறதுக்கு வேலை போல. அங்க ஒரு வித்வான் ஒருத்தர் இருந்தார், நல்லா வாசிக்க தெரிஞ்சு. அவர் போய் எழுந்து சும்மா டஸ்ட்டு தட்டிட்டு சும்மா அந்த இது ரோசினா இவங்க போட்டு நல்லா தேய்ச்சிட்டு எடுத்து வாசிச்சேன். என்ன வாசிச்சது தெரியுமா? இம்மானுவேலின் ரத்தத்தால் இருந்த ஊற்றண்டேன்னு வாசிச்சேன். உன் பாவெல்லாம் அதுல போயிட்டு நான் வாசிச்சேன். ஏன் அப்பதான் அந்த வேலையை தெரிஞ்சுது. அவர் வாசித்த கையோட அப்புறம் ஏழை விட்டாராம். அந்த வயலுக்கு அது மதிப்பு இல்லை. அவ்வளோ பெரிய வேலை, விலை மதிப்பு முடியாம போயிடுச்சான் அந்த வயலு. இந்த வேதத்துக்கு மதிப்பு கொடுத்து ஒரு யாத்திரமா இந்த வித்வான் யாத்தம். அந்த வித்வான் தேவனுடைய ஆவியை பெற்ற வித்வான் நிமில்னியர் மரி என்கிற நாம் தான். நம்ம மதுரைக்கு கூட்டம் இல்லையா? முத்திரை தூக்கி போடுற கூட்டம் இல்லை, எந்த செய்தி தூக்கி போடுற கூட்டம் கிடையாது. இப்படி முத்திரா பரவாயில்ல, கர்த்தருக்கு நிந்தை சகி. அந்த வித்வா வாசிச்சாரு. என்ன வாசிச்சாரு? இந்த வேதத்துக்கு நம்மளை திருப்பிட இம்மானுவேலின் ஊற்றண்டேன்னு சொல்லி அப்படியே நம்மளை திருப்பிட்டார். இன்னும் எப்படி இருந்திருக்கும் உனக்கு சொல்லு. இந்த வேதத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுறார் இந்த தூதன். இந்த தூதன் வந்து இல்லைன்னா
நம்மளே எதனா ஒரு ஸ்தாபனத்துல இருந்திருப்போம். இல்ல ஒரு கத்தோலிக்க ஸ்தாபனத்துல எங்கயா ஒரு ஸ்தாபனத்துல இருக்கு. தீர்வு சொல்றாரு. இன்னொரு சொல்றாரு, அது தொட எனக்கு டைம் இல்லை. கத்திர ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் வந்து கேட்கறான், பணிவன் பூரா சிறையில் கீழே சொல்றாரு, 15 17 பேரா இது வாசிக்குவாங்க, நான் சாப்பிட்டா முடிச்சுட்டு போறேன். தோல் மேல கையை போட்டு நீங்க கூர்ந்து ஒருவேளை வெளிப்படுத்துற விசேஷமா இருக்குமா? கேள்விதான். 23ஆம் அதிகாரம் சொல்றாரு, 23ஆவது அதிகாரமா இருக்குமா? அவர் கேட்கிறது யாருன்னா ஒரு பார்ட்டி சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி அவர் பார்ட்டிஸ்னா அந்நிய பாஷை பேச மாட்டார். உடனே கொஞ்ச நேரத்துல அவர் அந்நிய பாஷை பேச, அந்நிய பாஷை பேசும்போது 2 பிரெஞ்சு ஆளுங்க பிரெஞ்சு மொழியில பேசுறாங்க. அவர் அந்நிய பாஷை எந்த மொழியில பேசுறாங்க? நீங்க பெந்தகாஸ் பேசுற மாதிரிலாம் இல்லை, நேரம் இல்லை. இதோ படிக்கிறதுக்கோ விளக்கம் கொடுக்கறதுக்கோ நேரம் இல்லை. அவர் பேசும்போது பிரெஞ்சு மொழியில பேசுறாரு. அங்க இருக்கிற 2 சகோதரர்கள் அந்த பிரெஞ்சு மொழியை எழுதிட்டாங்க. என்ன பேசுறாரு? ஐநா சபையில மொழிபெயர்த்துட்டாங்க. ஐநா சபையில இருந்து ஒரு பிரெஞ்சு மொழியாளர் இருக்கிறார், அங்க வந்திருக்காரு. அவரு வந்து பாக்குறாங்க, அவங்க 2 பேரும் என்ன எழுதிக்கிறாங்க பார்த்து. அந்த மனுஷன் பேசின பாஷையை இந்த ஐநா சபையில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாரு. அவர் பேசுனதே கிடையாது இது வரைக்கும், வாழ்க்கையில அவர் அந்நிய பாஷை பேசுறது இல்லை. பார்ட்டி சகோதரன். இப்போ இந்த அந்நிய சகோதரன் போயிட்டு, அந்த சகோதரன் போயிட்டு ஐநா சபையில இருந்த உறுப்பினர் போய் பாக்குறாரு. இவங்க 2 பேரும் பேசுறேன் வாசிட்டு சொல்றாரு, இன்னும் அது எழுதி இருந்ததுன்னா அதன் அர்த்தம் இது. அதன் அர்த்தம் இது. 17வது பக்கம் பாருங்க. இந்த கடினமான வழியை நீ தெரிந்து கொண்டதினால், இது கடினமான வழியை நீ தெரிந்து கொண்டதினால், நீயே அதை தெரிந்து கொண்டாய், நீயே அதை தெரிந்து கொண்டாய், நீ அதை ஏற்றுக்கொண்டாய், நீ அதை ஏற்றுக்கொண்டாய், உன் சொந்த தெரிந்து கொள்ளுதல்படி அதை தெரிந்து கொண்டாய், உன்னுடைய சொந்த தெரிந்து கொண்டபடி அதை தெரிந்து கொண்டாய். இதுவே பிழையற்ற சரியான வழி, இதுவே பிழையற்ற சரியான வழி. ஏனெனில் அது என் வழி. என்ன ஒரு மகிமையான தீர்மானத்தை நீ செய்திருக்கிறாய், என்ன ஒரு மகிமையான தீர்மானத்தை நீ செய்திருக்கிறாய். அதன் விளைவாக பரலோகத்தின் ஒரு பெரிய பங்கு உண்டாக காத்திருக்கிறது. அதன் விளைவாக பரலோகத்தில் ஒரு பெரிய பங்கு காத்திருக்கிறது. நீ நடந்தே அவர் பங்கு. ஆமென். அப்படிலாம் அவர்தான் அவர் மூலமா தான் இவ்வளவு பெரிய ஸ்லாகியத்துக்குள்ள வந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லிச்சு? இல்ல 23ஆம் அதிகாரம் சொல்லிடுச்சு. எழுதலாமா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவர் எதையும் சொல்ல, அங்க பேச கடினமான வழி, நீ தெரிந்து கொண்ட வழி, உன் சொந்த தெரிந்து கொள்ளும்படி தெரிந்து கொண்ட, இது பிழையற்ற சரியான வழி. 7ஆம் முத்திரை 353 பாருங்க. லாஸ்ட் பண்ணிக்கோ போச்சு, மன்னிக்கவும் பிரதர். ஒரு 10 விஷயம். ஆனால் என்னையே நான் தேவனுக்கு சமர்ப்பித்த போது என் குடும்பம் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவரின் வழி வந்திருந்ததால் அவர்கள் எல்லாரும் கத்தோலிக்க, எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். எல்லாம் சரியாகிவிடும் நினைச்சேன். ஆனால் நான் அங்கு சென்ற போது அவர் வேறு வழியில் இருந்தார். அவர்கள் வேறு வழியில் இருந்தனர். நான் முதலாம் பாப்டிஸ்ட் சபைக்கு சென்ற போது அங்கதான் ஊழியக்காரன் அபிஷேகம் பண்றாங்க. சென்ற போது அவர் வேறு வழியில் செல்வதை நான் கண்டேன். அவர்கள் வேறு வழியில போறதை நான் பார்த்தேன். அப்பொழுது நான் கர்த்தாவே, உண்மையான ஒரு வழி இருக்க வேண்டும் என்று கேட்டேன். ஏதோ ஒன்று என்னிடம் அதுதான் தேவனுடைய வார்த்தை என்று நான் அன்று முதல் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தரிசனங்கள் எல்லாவற்றிலும் பாருங்கள். தேவனுடைய வழியை அன்று முதல் காட்டி சபையிலிருந்து அவர் வெளியே வரார். எதுக்காக வரார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்க பாஸ்டர் அதெல்லாம் வெளியிருப்பாரு. கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாகும். இந்த வேதத்துக்கு விரோதமா பெண்ணு அபிஷேகம், ஊழியக்கார அபிஷேகம் பண்ண பார்த்தியா? அதுக்காக வெளியே விட்டு பெண்ணு மேல நான் அபிஷேகம் பண்ண, அதனால தான் பாப்டிஸ்ட் சபையை விட்டு அவர் வெளியே வர. இந்த வேதத்துக்கு விரோதமான காரியத்தை அவருக்கு பங்களிச்சு ஜாகிரதையா இருக்கு. அதனால எல்லாமே
யோவா புஸ்தகம், ஆட்டுக்குட்டியான ஒரு புஸ்தகம், கர்த்தருடைய புஸ்தகம், எத்தனை புஸ்தகம் இருந்தாலும் எல்லாமே ஒரே புஸ்தகம். உன் பேர் என் பேர் ஒரு பாகத்தில் இருந்துச்சு. யூதாஸ் பேர் இருந்தது, யாக்கோபு பேர் இருந்தது, ஏசா பேர் இருந்தது. பார்வனை நான் தெரிஞ்சுக்கொண்டேன். உண்மை பெருசாக போகுது. இதை நான் கண்டினியூவாக தொடருவேன் சபையில். அது முடிக்கலையே, அதனால் தொடருவேன். கர்த்தருடைய நாம மையப்படுவதாக. அதனால் அந்த ஊற்றண்டை இம்மானுவேலின் ஊற்றண்டை எல்லா பாவத்தையும் பாவத்தெல்லாம் போக்கி இப்போ உன் பேர் எங்கே மகதே பழைய புஸ்தகத்தில் இல்லை, பழைய கணக்கு சேர்த்துட்டான். இப்போ உன் பேர் எங்கே எழுதி வச்சுக்கிறா தெரியுமா? புதிய புஸ்தகம். அது என்ன தெரியுமா? அதுதான் கால் சான்றது. இதே ஆட்டுக்குட்டியான புஸ்தகம், இதுதான் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம். அம்மா என்னமோ கூடா போயிட்டோம். இப்போ உன் பேர் எதில் பார்த்தேன்? இதில் தானே பார்த்தேன். இந்த புஸ்தகத்தில் இருக்குது உன் பேர். நீ எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட்டு கண்டிப்பா அந்த ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிக்கு அவர் பேரை காட்டுறது போல இது என் பேரை எனக்கு காட்டு. நன்றி ஆண்டு சொல்லி சந்தோஷப்பட்டு கண்டிப்பா பழைய வாழ்க்கையெல்லாம் போச்சு. அப்படி எப்படி வாழ்க்கணும்? இப்போ நம்ம யாருக்கு சொந்தம்? அவர் எடுத்துட்டார் எல்லாத்தையும். ஆட்டுக்குட்டியான நினச்சி வேற யாருக்கும் சொந்தம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் சொந்தம் இல்லை. ஆட்டுக்குட்டி நான் வழிபடுவதாக சகோதரன் சந்தோஷப்படுறீங்களா? அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. உண்மையாகவே பல குழப்பங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு ஆதரவு வேதத்தை மாத்திரம் பிடிச்சு போகும். அல்லேலூயா. எல்லா செய்தியும் படிக்கலாம், எல்லா செய்தியும் வேதத்தோடு படிப்போம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி இனியாகவே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு பிறகு என் மகன் எது கொண்டு பிரசவம் பண்ணாலும் பைபிள் கொண்டு பிரசவம் பண்ணான்னு சொன்னார். அல்லேலூயா. பிரசவம் பண்ணாலும் இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் கடைசியாக சொன்னது வேதத்தை அவருக்கு தான் ஒப்பு கொடுத்தார். வேற எந்த புத்தகமும் ஒப்பு கொடுக்கல. அதனால சத்திய வேதத்துக்கு போது முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லா செய்தியும் வாசிப்போம். அல்லேலூயா. இரவு பகல் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவன் வேதம் சொல்லுங்க. அவன் வேற எதுவும் பாக்கியத்தை சொல்லலை. அதனால வேதத்தில் அநேக காரியங்கள் பேச நேரம் இல்லை. அதனால இன்னும் 5 நிமிஷம் கூட்ட முடியும். அதனால தேவன் நமக்காக மாநிலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் போய் வீடு செய்வது மாட வராது. தேவன் கிருபையை நாம் நடத்துவாராக. எல்லாமே இந்த சர்ச்சில் தேவன் நாம் ஆராதிக்கிறார். கண்கள் மூடி சத்தியத்தை சத்தியம் விடுதலையாக வேண்டிய சொல்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஒரு வாலிபன் தன் வழி எதனால் சுத்தமான தன் வசனத்தை காத்துக் கொள்வதனால தானே. சங்கீதம் 1000 வெள்ளி போல பார்க்க நீர் விளம்பின வேதமே என்று நலமே என்று சொல்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஓ ஹalleluya. நம்ம சொல்ல குடும்பங்களில் ஜெபிக்கும் பொழுது ஒரு 2வது அதிகாரமாக வாசித்து பிறகு ஜெபிக்கணும்னு சொல்லி நமக்கு தீர்க்க சொல்லி தந்திருக்கிறார். நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை நாம் வாசிக்க ருசிக்க வேண்டும். நாம் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க பிரியமானதில்லை. ஏனென்றால் அதில் நம்முடைய பெயர் இருக்கிறது. நம்முடைய அந்த புஸ்தகம் நம்முடைய பெயர் இருக்கிறபடினாலே நிச்சயமாக அதை நம்ம வாசித்து அதை துதித்து அதை ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. தேவன் நம்ம வந்து இந்த அருமையான மாடகளில் நம்மளோட வந்து அருமையான தாச மூலமாக தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக தேவனுடைய சத்தியத்திற்காக நாம் தேவன் நம்ம நன்றியோடு தேவனை உள்ள ஆழ்ந்தது தேவன் துதிக்கலாம். ஆண்டு நன்றி சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை செலுத்துவது வேலையிலே ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah 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 hallelujah.
என்னோடிதயம் போதாது இயேசுவே, அது போதாது இயேசுவே. உம்மை நேசிக்க என்னோடிதயம் போதாது இயேசுவே, அது போதாது இயேசுவே. உமக்கே நான் தருவேன்
எவ்வளவாய் தேவனை துதித்தாலும் போதாது, அவ்வளவாய் தேவனோட வாழ்க்கையில் நன்மை செய்தார். கேடு உள்ளதும் கிறுக்குள்ளதான இருந்த தேவன் கேட்டார். ஓ தேவன் நீதிமான தேடி வாழ்வுள்ள பிரியமானவர்களே, ஞானிகளுக்கு கல்விமாறி மறைத்து பாடம் நமக்கு வெளிப்படுத்தினார். ஓ அந்த கேடு உள்ள இருதயத்தை அவர் சுத்தம் செய்யும், ரத்தத்தினால கழுவி இந்த கடைசியில் மகத்தான வார்த்தையை நம்ம காண முடியாத, இந்த வார்த்தையை ஜீவிக்க முடியாத மகத்தான சத்தியத்தை கேட்கக்கூடிய தேவனை அனுகிரகம் பாராட்டினார். அவரை துடிப்பதற்கு நமக்கு நாளும் போதாது, நேரம் போதாது. நம்ம ஜீவிய காலமெல்லாம் அவரை துதித்து கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, அதை காட்டில் சிறந்தது ஒன்றும் இல்லை. தேவன் நமக்கு தந்தார். நிச்சயமாக மகத்தான வார்த்தை கேட்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் அவருடைய தகுதி ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை. பிரியமானவர்களே, எல்லாம் நம்மளை வைத்த கிருபை, நம்மளை வைத்த பாசம், நம்மளை வைத்த அன்பு. அது அதனால தான் நிற்கிறோம் இங்கே, அதனால அவரை துதிக்கிறோம். நம் இயேசு நல்லவர், 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 நல்லவர். அவர் கிருபை உள்ள தேவன், மாறாத தேவன். ஓ பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தை மறக்க வேண்டாம். வேதத்தை நேசியுங்கள், ஜெபியுங்கள், இந்த காலத்தை செய்தியை வாசியுங்கள். உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கும் என்றால் ஒரு நாளும் வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டோம். நம் தேவனை சார்ந்திருப்போம், கர்த்தர்கள் பார்த்து வைப்போம். அவர் நம்மை ஆதரித்து தேவன் நடத்துவார். பிரியமானவர்களே, வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமது செய்தி கொண்டு தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் குடும்பத்தையும் சபையார் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு வந்து பாஸ்டர்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஆமோசியம், பால் பாஸ்டரையும் ஜோஷுவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த விசுவாசி யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவாராக. இப்படியாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற வேலையில கடைசி ஜெபத்தில் வந்து பாஸ்டர் பால் அவர்கள் ஜெபித்து கொண்டு முடிவாராக. கண்களை மூடி தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம். கேட்ட வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, ஒரு மனிதனுடைய தேவன் எடுத்துக்கொண்டு அவருடைய உதடுகளை உபயோகித்து தேவன் தாமே பேசுவதான வார்த்தைகள் என்ன நாம் முழுவதோடு நாம் விசுவாசிப்போம். மிக அருமையாக சொன்னார். You can hang your soul on every punctuation in it because it is the word of God. தேவனுடைய வார்த்தையில் அல்ல, வேதாகமத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மேற்குறியீடுகளிலும் புள்ளி, தொடர்குறி, சாய்கோல்கள், அப்பாசிட்டர் கம்மா, அந்த ஒவ்வொன்றிலும் உங்களுடைய இறுதி ஆத்மாவை சாய்த்திருங்கள் என்று சொல்லுகிறார். வார்த்தை இல்ல, அது இருக்கிறதான புள்ளி. You can hang your soul on every punctuations. Punctuations என்றால் மேற்குறியீடுகள். நம்முடைய இருதயத்தை நாம் அமிதமாக அதன் பேர் சார்ந்திருப்போம். ஏனென்றால் அவர் சொன்னார், கிறிஸ்துவை தவிர எங்களுக்கு வேறொரு பிரமாணம் இல்லை, அன்பை தவிர எங்களுக்கு வேறு சட்டம் இல்லை, வேதாகமத்தை தவிர எங்களுக்கு புத்தகம் இல்லை. வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவரும் காணவும் சேரவும் கூடாத ஒளியில வாசம் செய்த தேவன், நாம் நடக்கும்படியாக நம்முடைய பாதத்தின் கீழாக நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமானார். என்ன ஒரு தாழ்மை! ஒருவரும் காணவும் சேரக்கூடாத ஒளி, அந்த
ஒளியை பார்க்கும் போது சாம்பலாயிடுவான். அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் நாம் நடப்பதற்கு நம்முடைய பாதைகளுக்கு கீழே வெளிச்சம். தாவீது சொன்னார், நம்முடைய வார்த்தை வசனம் என்னுடைய பாதைகளுக்கு தீபமாக இருக்கிறது. அவருடைய அன்புக்கு முன்பாக நாம் எந்த விதத்திலுமே தகுதியானவர்கள் அல்ல. அவருடைய அன்பிற்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை. நாம் தராசில் நிறுத்தப்பட்டு குறைய காணப்படுகிற ஜனங்கள். மேன்மை பாராட்டுவோம், மெச்சு கொள்வோம், நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆச்சரியமான கிருபை. ஈரர்களும் நீசர்களும் துரோகிகளுமாய் இருந்த நம்மை நேசிப்பேன். நாம் எதை கொடுத்தாலும் அதற்கு ஈடாக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த வேலைக்காக செபிக்கிறோம். தேவன் இங்கே இருக்கிறார் என்று எங்களால் ஒரே ஒரு காரியத்தை கொண்டு மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வார்த்தை ஆவியினால பிரசங்கிக்கப்படும் பொழுது, உங்களுடைய வேதாகமும் திறக்கப்படும் பொழுது, வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமானது பிரிக்கப்படும் பொழுது, ஆண்டவரே வார்த்தை தவிர நீர் இங்கே இருப்பதற்கு வேறு எந்த ஒரு அடையாளமோ சாத்தியக்கூறுகளும் இருக்க முடியாது. நேரத்திலே வார்த்தையாகிய தேவன் எங்கள் மத்தியில் நீ இடைப்பட்டதுக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர்கள். ஒரு உண்மையான சத்தியத்தை இந்த கடைசி நாட்களில் எங்கள் தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் மிக சரியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வார்கள். அநேக ஜனங்கள் ஆண்டவரே, படிப்பாளிகள், மேதாவிகள் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பெரும் பக்கத்திலே ஸ்தாபனங்களில் இருந்தாலும் நாங்கள் தனி ஒரு நபராக வார்த்தைக்காக இருக்கும் பொழுது நீர் ஒருபோது மெஜாரிட்டியோடு இருக்கிற தேவன் அல்ல, நீர் மைனாரிட்டியோடு இருக்கிறீர். ஆண்டவரே, பயப்படாதே சிறுமந்தே என்று, நீர் பயப்படாதே பெருமந்தே என்று சொல்லியிருந்தால் நாங்கள் காலியாக இருப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, உடைய இரக்கங்களுக்காக நன்றி. நாங்கள் மேன்மையாய் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பேசப்பட்ட இந்த வார்த்தைக்கு முன்பாக எங்கள் இறுதிகளை தாழ்வோம். நாங்கள் ஒன்றும் இல்லை என்று அறிக்கை செய்கிறோம். இந்த வார்த்தைகளை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்கிறோம். இருதயத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை பிரசித்ததான எளிமையான சகோதரருக்காக நன்றி. ஆண்டவர், ஒரு எளிமையான ஒரு குழாங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு கம்பீரமான சத்தத்தை கொண்டு வந்ததற்காக நன்றி. சகோதரனை ஆசீர்வதி, அவருக்கு உங்களுடைய கிருபையின் கரம் பக்கபலமாக இருக்கட்டும். அவருடைய சபை மக்களை ஆசீர்வதி, குடும்பத்தாரை ஆசீர்வதி, ஊழியர்களை தாங்குகிற மக்களை ஆசீர்வதி. இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் மேஜையை சுற்றி பங்கேற்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு கர்த்தாவே பண்டக சாலையை ஒரு மேஜையை ஆயத்தம் பண்ணினதான இந்த சபையினுடைய மேய்ப்பதற்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதி, அவருடைய ஊழியத்தை, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை தாங்க ஆண்டவரே, வலிமையான கால்களையும் திடமான இருதயத்தையும் விசுவாசம் உள்ள இருதயம் உள்ள சகோதரி அவருக்கு தருகிறார்கள். மற்றவாறு இந்த கூட்டத்தை கலந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, கேட்ட மக்களுக்காக நன்றி. வார்த்தையை கேட்டுவிட்டு இருதயத்தை தூரம் கொண்டு போகாதபடி ஆண்டவரே, எங்கள் இருதயத்தோடு கூட நாங்கள் பலியாக கொண்டு செல்ல உதவி செய்யும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மெய்யாகவே இந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த தருணம் என்று நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முழுவதும் உடைய கிருபையின் பிரச்சனைகளோடு இருந்ததுக்காக நன்றி. இதோ இவர்களோடு கூட ஆண்டவரே இந்த ஐக்கியத்திலே கலந்து கொள்ள இந்த ஏழைக்கு கொடுத்து நாங்கள் தருணத்துக்காக சொல்லுவோம். சகல துதி கனம் மகிமைகள் உங்களுக்கு சேர்ந்திருக்கிறோம். எங்கள் கர்த்தரும் இப்பொழுது ரட்சகருமாய் இருக்கிற பழைய ஏற்பாட்டின் யோகவா என்று அழைக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. God bless you. ஒரே கர்த்தராமே ஆசீர்வதிப்பாராக. வந்து யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். மழையை பாராதபடி நிச்சயமாகவே எதிர்பார்த்து மேலே வந்துட்டீங்க. எல்லாரும் லைவாக தான் கேட்பேன்னு நினச்சேன். சும்மா பிரியாசத்தை கட்டுறதாங்க ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. மயிலாப்பூர் போகிறதுனால சீக்கிரமாக
அவங்களுடைய பஸ் பிடிச்சி போக ரொம்ப நேரம்